அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th தமிழில் இருக்கக்கூடிய சாப்டர் 4ல் இருக்கக்கூடிய முக்கியமான குருவினாக்கள் மற்றும் சிறுவினாக்கள் அப்படின்றது பார்க்க போகிறோம். 2 மதிப்பெண் வினாக்கள் மற்றும் 4 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் 4வது 7 வரையும் வந்தாச்சு. இன்னும் 5, 6, 7 அந்த மாதிரி தான் நம்ம முடிக்கவும். அது முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 11th ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரிவிஷன் அப்படின்றது மட்டும் தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் இலக்கணம் நான் கொஞ்சம் முடிக்காமல் வச்சுருக்கேன். இலக்கணத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னா 11th இருக்கக்கூடிய எல்லா போர்ஷன்ஸும் கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு போனால் போதும். ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா 11th தமிழில் ஈஸியாக ஒரு 90+ அப்படின்றது இன்டர்னல் மார்க்கோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்கலாம். அதனால் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் ஆல்ரெடி வாட்ச் பண்ணிவிடுங்க. இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சாப்டர் 4ல் இருக்கக்கூடிய முக்கியமான குருவினாக்கள் மற்றும் சிறுவினாக்கள் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி. சரி சார், என்ன சார் இவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நான் பிடிஎஃப்ல வைக்கும்போது ஃபோட்டோ நல்லா தான் இருந்துச்சு. இந்த சாஃப்ட்வேரில் போடும்போது இங்கே மாறிடுது. அதனால் உங்களோட டவுன்லோட் பண்ணும்போது பிடிஎஃப்லேயும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். நார்மலாக இருக்கும், ஓகேவா? அதனால் பிடிஎஃப்ல கரெக்டாக இருக்கும். யார் அப்படின்னா இவர் யார் அப்படின்னா ராசமாணிக்கனார், ஓகேங்களா? ராசமாணிக்கனாரை பற்றி தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படின்றது பார்க்க போகிறோம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், யாருக்கெல்லாம் இந்த பிடிஎஃப் வேணுமோ, இந்த பிடிஎஃப் நான் இப்போ சொல்ல போகிற பிடிஎஃப் வேணுமோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. யார் வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? சரி, இப்போதைக்கு இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தலாம். எடுத்தோடனே டவுன்லோட் பண்ணிட்டு படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஒரு வாட்டி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னா அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு புரியும். அதை வச்சு நீங்கள் பிடிஎஃப் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா குருவினா அப்படின்றது பார்க்க போகிறோம். அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா இந்த ராசமாணிக்கனார் கொஷின். அதனால் இது படிக்காமல் தயவு செஞ்சு எக்ஸாமுக்கு போயிடாதீங்க, ஓகேவா? அவ்வளோ முக்கியமான ஒரு வினா. அதனால் இந்த கொஷின் அப்படின்றது முக்கியம். இது படிச்சுட்டு போகணும், சரிங்களா? சரி, இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா குருவினா அப்படின்றது பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் குருவினா பாருங்க. சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி ராசமாணிக்கனாரின் கூற்றியாது. சங்க காலம்னா என்ன சார் அப்படின்னா சங்க காலம்னா முன்னாடி இருந்த காலம். இப்போ இருக்கிறது நார்மல். இப்போ நம்ம இருக்கோமா அதுக்கு முன்னாடி இருந்த காலத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சங்க காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கலியுகம் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அப்போ சங்க காலத்தில் தமிழ் மொழியோட நிலை, அப்போ தமிழ் மொழியோட நிலை எப்படி இருந்துச்சு, அதை பற்றி ராசமாணிக்கனாரோட கூற்று எப்படி இருக்குது, அதை கொஞ்சம் சொல்லுங்கள், அதை கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப எளிமையான கேள்வி, ஓகேங்களா? பார்க்கலாமா? சங்க காலத்தில் தமிழகத்தில் ஆட்சி மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் இலக்கிய மொழியாகவும் தமிழ் விளங்கியது. ஆனால் இந்த மாதிரி இருக்கப்போ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம தமிழ் மொழியை பேசுகிறதுக்கே தயங்குறோம். கரெக்டாக இல்லையா? இங்கிலீஷில் பேசினா தான் கெத்து, 4 பேர் முன்னாடி இங்கிலீஷில் பேசணும், இல்லை வேறு லாங்குவேஜில் பேசணும், அதுதான் கெத்து அப்படின்னு நம்ம பண்ணுறோம். நம்ம தமிழ் மொழியை பேசக்கூட தயங்குறோம். ஆனால் நம்மளோட தமிழ் மொழி அப்படின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்னா சங்க காலத்தில் தமிழகத்தில் ஆட்சி மொழியாக இருந்துச்சு. தமிழகத்தில் ஆட்சி மொழியாக இருந்துச்சு. பயிற்று மொழியாகவும் இலக்கிய மொழியாகவும் தமிழ் விளங்கியிருக்கு. என்னென்ன விளங்கியிருக்கு அப்படின்னு பாருங்கள். சங்க காலத்தில் தமிழகத்தில் ஆட்சி மொழி ஃபஸ்ட்டு என்ன இருந்திருக்கு அப்படின்னா ஆட்சி மொழியாக இருந்திருக்கு. ஆட்சி மொழி அப்படின்னா அந்த இப்போ சொல்கிறோம்ல நம்மளோட தமிழ் தானோடது நம்மளோட தாய்மொழி. நம்மளோட தாய்மொழி தான் என்ன பண்ணுறது நம்மளோட தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக இருக்குது. அப்போ தமிழகத்தில் ஆட்சி மொழியாக இருந்திருக்கு. பயிற்று மொழியாக இருந்திருக்கு அப்படின்னா படிக்கிறதுக்கும் சரி மற்றவங்க படித்ததுக்கும் சரி எந்த மொழி பயிற்று மொழியாக இருந்திருக்கு அப்படின்னா நம்மளோட தமிழ் மொழி அப்படின்றது பயிற்று மொழியாக இருந்திருக்கு. இலக்கிய மொழியாகவும் விளங்கியிருக்கு. ஏதாச்சும் படிக்கிறோம் ஏதாச்சும் ஏற்றணும் அப்படின்னா அது தமிழில் தான் ஏற்றப்பட்டிருக்கு. அதுதான் இலக்கிய மொழியாகவும் விளங்கியது. அப்போ எந்த மொழி விளங்கியது அப்படின்னா தமிழ் மொழி விளங்கியது. இது யார் சொல்கிறா அப்படின்னா ராசமாணிக்கனார் சொல்கிறாரு. இந்த பாயிண்ட் முக்கியம், சரிங்களா? யார் சொல்கிறது? ராசமாணிக்கனார். இது தெரியாமல் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் போய் எழுதக்கூடாது. யார் சொல்கிறது அப்படின்னா ராசமாணிக்கனார் சொல்கிறாரு, சரிங்களா? இப்படி தான் யார் அப்படின்னா ராசமாணிக்கனார், சரிங்களா? இவர் தான் யார்? ராசமாணிக்கனார், சரிங்களா? நான் உங்களுக்கு கொடுத்த பிடிஎஃப்ல இவரோட ஃபேஸ் தெளிவாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா மறக்காது, சரிங்களா? ஈஸியாக அந்த படத்தோடு வச்சு படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இந்த ராசமாணிக்கனார் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சங்க காலத்தில் தமிழ் மொழி ஆட்சி மொழியாகவும் இருந்துச்சு, பயிற்று மொழியாகவும் இருந்துச்சு, இலக்கிய மொழியாகவும் இருந்துச்சு அப்படின்னு தமிழ் விளங்கி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்கிறாரு. மேலும் தமிழ் மொழியே சமயம் வாணிகம் முதலான எல்லா துறைகளிலும் பொது மொழியாகவும் விளங்கி வந்தது என ராசமாணிக்கனார் கூறியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழ் மொழி தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சமயம் வாணிகம் முதலான எல்லா துறையிலுமே எதில் பார்த்தீங்க அப்படின்னா சமயத்திலையும் சரி வாணிகத்திலையும் சரி முதலான எல்லா துறையிலுமே என்னது அப்படின்னா பொது மொழியாக விளங்கியிருக்கு அப்படின்றத இங்கே சொல்கிறார். யார் சொல்கிறா? ராசமாணிக்கனார் கூறியிருக்காரு. இதில் 2 பாயிண்ட் எழுதணும். இதுக்கு உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க, இதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ 2 மார்க் அப்படின்றது ஈஸியாக வாங்கலாம். இந்த 2 பாயிண்ட் அப்படின்றது தெரிஞ்சிருந்தா புரியுதா? இந்த 2 பாயிண்ட் அப்படின்றது தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு 2 மார்க் அப்படின்றது ஈஸியாக கொடுப்பாங்க, சரிங்களா?
சரி, ஓகே. ஒரு வாட்டி மட்டும் என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கலாம். சங்க காலத்தில் அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். சங்க காலத்தில் தமிழ் வந்து ஆட்சி மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் மற்றும் இலக்கிய மொழியாகவும் தமிழ் விளங்கிருந்துச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதணும். ரெண்டாவது பாயிண்ட்டு, மேலும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழி வந்து சமயம் வாணிகம் முதலான எல்லா துறையிலுமே எது சமயம் வாணிபம் அதுக்குரிய இருக்கக்கூடிய எல்லா துறையிலையும், வாணிகம்னா என்னது எதை சொல்கிறாங்க, அந்த பிஸ்னஸ் சொல்கிறாங்க, அதுலேயும் சரி பொது மொழியாகவும் விளங்கி வந்தது அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா ராசமாணிக்கனார் சொல்கிறாரு. முக்கியமான ஒரு வினா, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா. அதனால் வந்து இந்த கொஷின் படிக்காமல் நீங்கள் போயிடவே கூடாது. அந்தளவுக்கு ஒரு முக்கியமான வினா. ஆஃபில் எக்ஸாம்லாம் கேட்டிருப்பாங்க, ஞாபகப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதனால் ரொம்ப ஒரு முக்கியமான வினா. பப்ளிக் எக்ஸாமில் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் வந்து இந்த கேள்வி முக்கியம், படிக்காமல் போயிடாதீங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்த கேள்வியில் என்ன சொல்கிறாங்க, அடுத்த கேள்வி என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்க்கலாமா? சரி பாருங்க, உவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து குறிப்பு வரைக. உவேசா அவர்கள் எப்படி வந்து படிச்சாரு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி படிச்சாருன்னா நார்மலாக படிச்சிருப்பா சார் அப்படின்னா இல்லை. அவர் வந்து அவரோட கல்வி முறை எப்படி இருந்துச்சு, இப்போ சொல்லுவோம்ல குலக்கல்வி முறை இருந்துச்சு சார் முன்னாடி. குலக்கல்வி முறை அப்படின்னா அந்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆசிரியர் வீட்டுக்கே போவாங்க. அந்த ஆசிரியர் வீட்டுக்கே போய் அவருக்கு பணிவிடையெல்லாம் செய்வாங்க. பணிவிடைனா என்ன சார் அப்படின்னா அவருக்கு வந்து அந்த வீட்டை சுத்தம் பண்ணுறது, வீட்டில் செய்ய வேண்டிய சில பொருட்களை வந்து சாப்பாடு சமைக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அவர் கூடயே இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவர்கிட்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாடத்தை கற்றுக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அதுதான் வந்து குலக்கல்வி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குலக்கல்வி முறையை வந்து எழுதுகிற மாதிரிலாம் இப்போ இருக்க மாதிரி மாடர்னாக இருக்க மாதிரி எழுதி படிக்கிற மாதிரிலாம் இருக்காது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா அவர் வாயால் சொல்லுவார், அதை அப்போவே மனப்பாடம் பண்ணிக்கணும். சார் இது சாத்தியமா அப்படின்னா அது சாத்தியமாக இருந்திருக்கு. அந்தளவுக்கு அவங்களோட மனன சக்தி அப்படின்றது அந்தளவுக்கு அதிகமாக இருந்திருக்கு. முன்னாடி எப்படி பேசுவாங்க அப்படின்னா நான் தான் வந்து அவங்க ஆசிரியர்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் என்ன பண்ணணும் வந்து உட்காரணும், நான் வந்து என்ன பண்ணுவேன் இந்த போர்டு எழுதுறது எதுவுமே கிடையாது. சும்மா வாயால் வந்து ராசமணிக்கனா சொன்னார், சங்க காலத்தில் வந்து தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருந்துச்சு, பயிற்று மொழியாக இருந்துச்சு, இலக்கிய மொழியாக இருந்துச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். ஓகேவா? ஆனால் அது என்ன பண்ணணும், நீங்கள் நோட்ஸும் எடுத்துருக்க மாட்டீங்க. அது என்ன பண்ணணும், தெளிவாக தலையில் ஏற்றி வச்சிருக்கணும். அப்போ அந்தளவு இருந்துச்சு நம்மளோட அந்த குலக்கல்வி முறைன்னு சொல்லக்கூடிய அந்த பழைய கல்வி முறை. ஓகேங்களா? அது மாதிரி உவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை, அவர் எப்படி வந்து அந்த கல்வி வந்து பயின்றாரு, யாருக்கிட்ட பயின்றாரு அப்படின்றத இந்த கேள்வியில் பார்க்க வரோம். பார்க்கலாமா? சரி பாருங்க, மரபு கல்வி முறைகள் ஒன்றான உயர்நிலை கல்வி முறையில் உவேசா பயின்றார். அவர் எந்த கல்வி முறையில் வந்து பயின்றார் அப்படின்னு பாருங்க, உயர்நிலை கல்வி முறையில். இதில் உயர்நிலை கல்வி முறையில் பயின்றாரு. மரபு கல்வி முறையில் ஒன்று. அப்போ இந்த பாயிண்ட் தெரியணும். அப்போ மரபு கல்வி முறையில் ஒன்று எது அப்படின்னா இந்த உயர்நிலை கல்வி முறை அப்படின்றது. ஓகேவா? நம்ம சொல்லுவோம்ல மரபு கல்வியில் இன்னொன்று என்ன சொல்லுவோம், குலக்கல்வி முறை, அதெல்லாம் சொல்லுவோம். சரிங்களா? அது மாதிரி மரபு கல்வி முறையில் ஒன்று எது அப்படின்னா உயர்நிலை கல்வி முறை. உவேசா வந்து பயின்றிருக்காரு. இந்த கல்வி முறை தனிநிலையில் புலவர்கள் எடுத்து கற்கும் உயர்நிலை கல்வி முறையாகும். இந்த கல்வி முறை அப்படின்றது தனிநிலையில், ஓகேவா, எதுவும் வந்து கூட்டமாக கற்கிற மாதிரி இல்லை, தனிநிலையில் புலவர்கள் எடுத்து, புலவர்கள் இருக்காங்களே அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, மன்னர்கள்ட்ட போய் அந்த பாட்டு பாடி காமிச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட பரிசு பொருட்கள் வாங்கிட்டு வருவாங்க. மன்னா அப்படி என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து விதவிதமான பாட்டுகள் பாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பரிசு பொருட்கள் வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இந்த கல்வி முறை அப்படின்றது தனிநிலையில் புலவர்கள் எடுத்து கற்கும் உயர்நிலை கல்வி முறையில் ஒன்றாகும். அந்த புலவர்கள் இருக்காங்களே நல்லா வந்து எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு புலமையாக இருப்பாங்க தமிழில். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த புலவர்கள் எடுத்து போயிட்டு தனி நிலையில் அந்த கல்வியை பயிற்று வரக்கூடிய அந்த முறையை தான் வந்து யார் கட்டுறா அப்படின்னா உவேசா அவர்கள் கற்றிருக்காரு. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் உவேசா பாடம் பயின்ற முறை இம்முறையாகும். மகாவித்வான் யாரு, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இருக்கார்ல, அவர்கிட்ட போயிட்டு உவேசா என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பாடத்தை இந்த முறையில தான் கட்டுறாரு அப்படின்றத இங்க சொல்ல வராங்க. புரியுதா? இது ஒரு முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. நான் எல்லா கொஸ்டினையும் சொல்லுவேன், எந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்களோ அதை நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுலேருந்து கொஸ்டின் கேட்டால் எழுதுகிற அளவுக்கு தெரியணும். சரிங்களா? இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? சரி, இப்போ உவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை கொடுத்து குறிப்பு வரைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் 3 பாயிண்ட் அப்படின்றது எழுதணும். இந்த 3 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. அப்போ 2 மார்க்குக்கு இந்த 3 பாயிண்ட் அப்படின்றது எழுதணும். சார் 2 பாயிண்ட் எழுதலாமா அப்படின்னா 2 பாயிண்ட் எழுதலாம். ஆனால் சில டைம் என்ன பண்ணுவாங்க, அந்த போதுமான பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்னு மார்க் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் எழுதுறது அப்படின்றது சூப்பர். ஓகேவா? எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் கேட்டிருக்கிறத மட்டும் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு மார்க் கம்மி மார்க்கோட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட எக்ஸ்ட்ரானரி ப்ரெசன்டேஷன் இருக்குல்ல அதை நீங்கள் கொடுக்கணும். உனக்குன்னு ஒரு பெஸ்ட் இருக்கும்ல, உங்களுக்குன்னு ஒரு பெஸ்ட் இருக்கும். நான் வந்து இந்த அளவுக்கு இருக்கேன், என்ன பண்ணணும், அந்த ஒரு இதை பண்ணணும், என்ன பண்ணணும், அந்த ஒரு ப்ரெசன்டேஷனை நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் உங்களோட மார்க் அப்படின்றது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும்.
என்னது சும்மா புக்கில் படிச்சது அப்படியே எழுதக்கூடாது. முடிஞ்ச ஒரு மேப் வரையலாம், முடிஞ்ச ஏதாச்சும் வந்து படம் போட்டு காமிக்கலாம், முடிஞ்ச என்ன பண்ணலாம் ஏதாச்சும் வந்து அந்த அட்டவணை போட்டு காமிக்கலாம். இந்த மாதிரிலாம் போட்டு உங்களோட க்ரியேட்டிவிட்டி நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க திருத்தும் போது தனியாக ப்ரெசன்டேஷன் தெரியும், பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் மார்க் அப்படின்றது எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இந்த பாயிண்ட் அப்படின்றது முக்கியம். சரி, உவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து குறிப்பு வரைக அப்படின்றது கேட்டிருக்காங்க. உவேசா அவர்கள் எந்த மாதிரி கல்வி முறை குறித்து அவங்க பயின்றாங்க அப்படின்றத நம்மள்ட்ட கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 பாயிண்ட் அப்படின்றது ஞாபகம் வரணும். அவரோட கல்வி முறை என்ன? குலக்கல்வி முறையா? குலக்கல்வி முறை இல்லை, உயர்நிலை கல்வி முறை. அதுதான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் பயின்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தனி நிலையில், அது கூட்டமாக போய் கற்காம தனி நிலையில் புலவர்களிடத்து கற்கும் உயர்நிலை கல்வி முறை யார்கிட்ட அப்படின்னா புலவர்களிடத்து. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். வெறுமனே எழுதக்கூடாது, புலவர்களிடத்து. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம்ப்பா. இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸை நீங்கள் கீழே என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு அண்டர்லைன் போட்டு காமிக்கலாம். போட்டு காமிச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். எப்பயுமே இந்த ப்ரெசன்டேஷன்லாம் வந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இப்போ இருக்கிறத விட தமிழில் மார்க் இன்க்ரீஸ் ஆகும். நான் அடித்து சொல்லுவேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா நான் அந்த மாதிரி எழுதி தான் என்னோடய மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். ஓகேவா? நான் வந்து ஸ்கூல் படிக்கிறது சரி, காலேஜ் படிக்கிறது சரி, எப்படி எழுதுவேன் அப்படின்னா எழுதும்போது முக்கியமானதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் வருது, எனக்கு தோணுது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஒன்று கீழே அண்டர்லைன் பண்ணுவேன், இல்லை வேறு பேனாவில் எழுதலாம். வேறு பேனாவில் இப்போ ப்ளூவில் எழுதிட்டு வருவேன். திடீர்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னா இது முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா பிளாக்ல எழுதுவேன். அப்படி ப்ளூவில் இருக்கப்போ டக்குன்னு பிளாக்ல இருக்கப்போ எப்படி தெரியும்? ரொம்ப ஹைலைட்டாக தெரியும். பார்த்த உடனே அந்த வார்த்தை வந்து புக்கில் உள்ள வார்த்தை. அதையும் வந்து நான் சும்மா கதை அடிக்கிற மாதிரிலாம் எழுதிட மாட்டேன். கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன வார்த்தை இருக்கோ அதை எழுது. இப்போ புலவர்கள் எடுத்து அப்படின்னா புலவர்கள் எடுத்து, உயர்நிலை கல்வி முறைனா உயர்நிலை கல்வி முறை. அதை எழுதும்போது அவங்க திருத்தும் போது அந்த கீ பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்றத அவங்களோட வச்சிருக்கக்கூடிய அந்த கீ பாயிண்ட்ஸில் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இருக்குது அப்படின்னா உள்ளே போயிட்டு ரொம்ப வந்து ஆராய்ச்சி பண்ண என்ன பண்ணுவாங்க, டக்கு டக்குன்னு திருத்தி ஃபுல் மார்க் போடுவாங்க. அதனால் இந்த மாதிரி ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களாலையும் நல்ல ஸ்கோர் அப்படின்றது எடுக்க முடியும். சரிங்களா? சரி, இப்போ உவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து குறிப்பு வரைக அப்படின்றது கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் 3 பாயிண்ட் எழுதணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உயர்நிலை கல்வி முறையில் உவேசா பயின்றார் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் வந்து இந்த கல்வி முறை வந்து தனி நிலையில் புலவர்கள் எடுத்து கற்கும் உயர்நிலை கல்வி முறை. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? தனி நிலையில் புலவர்கள் எடுத்து கற்கும் ஒரு உயர்நிலை கல்வி முறையாகும். மகாவைத்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவரிடம் உவேசா பாடம் என்ற முறை இம்முறையாகும். மகாவைத்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இருக்கார்ல, அவர்கிட்ட உவேசா பாடம் என்ற முறை எந்த முறை அப்படின்னா இந்த உயர்நிலை கல்வி முறையில தான். இந்த புலவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தனிநிலை கல்வி முறை தான். அந்த உயர்நிலை கல்வி முறையில தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த உவேசா வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட போயிட்டு பயின்றிருக்காரு. இந்த பாயிண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். சரிங்களா? 2 கொஸ்டின் அப்படின்றது பார்த்துருக்கோம். ரெண்டுமே ரொம்ப ஒரு முக்கியமான வினாக்கள் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இதுலேருந்து அடிக்கடி கேட்கக்கூடிய வினாக்கள் அப்படின்றத பார்த்துருக்கோம். இப்போ நம்ம 3வது வினா அப்படின்றது பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பெருசாக கேட்டதில்லை, ஆனால் சில இடத்துல கேட்குறாங்க. அதனால் வந்து ரொம்ப வந்து பெருசாக படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டா அந்த அளவுக்கு கிடையாது. 2 பாயிண்ட் மட்டும் படித்தா போதும். அதனால் இதை நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேவா? அப்போ எந்தெந்த கொஸ்டின் இம்பார்ட்டன் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இது ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? ஏன்னா 2 பாயிண்ட் தான் இருக்குது. ரொம்ப வந்து வளவல கொலக்குலம் அப்படின்ற மாதிரி பெருசாக இல்லை. அதனால் வந்து ஈஸியாக ஒரு 2 பாயிண்ட் அப்படின்றது பார்த்துட்டு போயினீங்க அப்படின்னா உங்களாலையும் ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்றது இருக்க முடியும். சரி, பார்க்கலாமா? இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள்? என்ன சொல்கிறவர்கள் யார்? எண்ணுபவர்கள் யார் அப்படின்றதை கேட்குறாங்க. இங்கே வந்து 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள்? இங்கே வந்து 50 ஆண்டு வேம்பு, அந்த 50 ஆண்டு வேம்பு வேப்ப மரம் இருக்குது. அதில் கோடையில் கொட்டும் பூக்களை, கோடையில் என்ன பண்ணும், அந்த பூக்கள் வந்து கொட்டும். அதை என்ன சொல்கிறவர்கள் யாரு? அதை எண்ணுபவர்கள் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதை என்ன சொல்கிறவர்கள் யாரு அப்படின்னா ஆசிரியர்கள். எண்ணுபவர்கள் யார் அப்படின்னா படிக்கிறவங்க. அவ்வளோதான். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா என்ன சொல்கிறவர்கள் யார் அப்படின்னா தாய்மொழியில் கற்பிப்போர். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கு தாய்மொழியில் என்னோட தமிழ் மொழியில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு தமிழ் வந்து கற்பிச்சுட்டு இருக்கேன். அப்போ என்ன சொல்கிறவர்கள் யார் அப்படின்னா தாய்மொழியில் கற்பிப்போர். அதை எண்ணுபவர்கள் யார் அப்படின்னா தாய்மொழியில் கற்போர். தாய்மொழி என்ன பண்ணுறீங்க, படிக்கிறீங்களே, இலக்கணத்தை எடுத்து படிக்கிறீங்களே, தமிழ் மொழியை எடுத்து வாயை வந்து என்ன பண்ணுறீங்க, சொற்பொழி என்னது வாயை திறந்து சொல்கிறீங்களே, இந்த மாதிரி இருக்கவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்றவங்க. என்ன சொல்கிறவங்க யார் அப்படின்னா தாய்மொழியில் கற்பிக்கிறவங்க. நான் என்ன பண்ணுறேன், தமிழ் மொழியை கற்பிக்கிறேன். நான் தான் என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னா என்ன சொல்கிறேன். யார் எண்ணுபவர்கள் என்றால் தமிழ் மொழியில் கற்போர். அவ்வளோதான். இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு. சிம்பிள். 2 மார்க் அப்படின்றது அசால்ட்டாக வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் முக்கியமான வினாக்கள் இது படிக்காமல் தயவு செஞ்சு போயிடாதீங்க. கண்டிப்பாக இது படிக்கணும். சரிங்களா? ஈஸியான ஒரு 3வது வினா. ரொம்ப போட்டு குழப்புற மாதிரியோ ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரியோ இல்லை. ஆனால் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் பெருசாக கேட்க மாட்டாங்க. எப்பயாச்சும் ஏதோ ஒரு ரேராக கேட்குறாங்க. ரேராக கேட்டால் 2 மார்க் ஈஸியாக வாங்கலாம். ஓகேவா? என்ன சொல்கிறவர்கள் எண்ணுபவர்கள். அவ்வளோதான். இந்த 2 பாயிண்ட் போட்டிங்க அப்படின்னா சிம்பிளாக வந்து அந்த 2 மார்க் அப்படின்றது இங்கே வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி போகலாமா? சரி, முடிஞ்ச வந்து
டைம் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு ரீகேப் அப்படின்றது பார்க்கலாம். சரியா? சரிப்பா. சரி, இப்போ பாருங்க, அடுத்து புணர்ச்சி விதி. கொழுஞ்சோறு புணர்ச்சி விதி தருக. எப்பயுமே வந்து புணர்ச்சி விதி வருது இல்லை பகுபத உறுப்பிலக்கணம் வருது அப்படின்னா நீங்கள் பிரித்து காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. அது என்ன சார் பிரித்து காமிக்கிறது அப்படின்னா, இந்த கொழுஞ்சோறு அப்படின்றதுக்குள்ள அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரித்து காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. எப்பயுமே இப்படி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா சார்? மொத்தமாக எழுதுனா தான் 2 மார்க்கா அப்படின்னா கிடையாது. நீங்கள் எப்படி வந்து மேக்ஸில் அந்த ஸ்டெப் மார்க்லாம் இருக்கோ அதே மாதிரி நம்மளோட தமிழ்லையும் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்லாம் எழுதியிருந்தால் 1 மார்க் 2 மார்க் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. அப்போ கொழுஞ்சோறு அப்படின்றத பிரிங்களேன், கொழுமை பிளஸ் சோறு அப்படின்னு கிடைக்கும். ஓகே, கொழுமை பிளஸ் சோறு. இப்போ ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டது. ஈறுபோதல் விதிப்படி என்ன ஆகும் அப்படின்னா இந்த மை விகுதி அப்படின்றது கெட்டுடும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டுச்சு. இப்போ மை விகுதி கெட்டவனே எப்படி சார் வரும் அப்படின்னா கொழு பிளஸ் சோறு அப்படின்னு கிடைக்கும். கொழு பிளஸ் சோறு அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ கொழு பிளஸ் சோறு அப்படின்றது கிடைச்சிருக்கு. அப்போ இனமிகள் விதிப்படி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இது கொழுஞ்சோறு. என்னது இந்த கொழு பிளஸ் சோறு அப்படின்றது இனமிகள் விதிப்படி என்ன ஆயிடுச்சு, இது கொழுஞ்சோறு அப்படின்னு மாறுது. ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் ரெண்டு மதிப்பெண் வினால இருக்குது. ஓகேங்களா? அதனால் இந்த கேள்வியை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 பாயிண்ட் எழுதுனா போதும். ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டது, இனமிகள் விதிப்படி கொழு பிளஸ் சோறு அப்படின்றது கொழுஞ்சோறு அப்படின்னு மாறுனுச்சு. அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. சிம்பிளாக இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க். ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் 2 மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் இந்த பாயிண்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 2 பாயிண்ட் எழுதுங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா. என்ன பண்ணுறாங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா. அதனால் இந்த கொஷின் படிக்காமல் போயிடாதீங்க, ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த கொஷின் எழுதுவீங்களா? கொழுஞ்சோறு புணர்ச்சி விதி தருக. கொழுஞ்சோறு அப்படின்றது கொழுமை பிளஸ் சோறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈறுபோதல் விதிப்படி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மை விகுதி அப்படின்றது கேட்டுருச்சு. இனமிகள் விதிப்படி கொழுஞ்சோறு அப்படின்றது மாறிடுச்சு. அவ்வளோதான். இந்த 2 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. பிரித்து காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க்கு. அதுக்கப்புறம் அது என்ன விதி அப்படின்னு எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க். முடிஞ்சால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல விதி அப்படின்னு போட்டு எழுதலாம். விதி அப்படின்னு போட்டு எழுதுனீங்க அப்படின்னா பார்க்க கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பிரித்து காமிச்சிட்டு விதி விதிப்படி என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இங்கே புணர்ந்துருக்கு. புணர்ந்து இந்த இப்போ கொழுஞ்சோறு அப்படின்றது குளஞ்சோறு அப்படின்றது என்ன பண்ணிடுச்சு, மாறிடுச்சு அப்படின்றத நீங்கள் எழுதணும். சரிங்களா? ஈஸியாக இருக்கா? எப்பயுமே வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து என்ன இருக்குது ஏது இருக்குன்னு கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமை தான். எப்பயுமே வந்து ஒரு நெடுவினா படிக்கிறதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரில. நானும் ஸ்கூல் படிக்கிறப்போ பண்ணியிருக்கேன். என்னன்னா வந்து ஏதாச்சும் ஒரு நெடுவினா இருக்குது, ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு குருவினா ஏதோ ஒரு கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்ப்பேன். பார்த்துட்டு பெருசாக இருக்கே எப்படி படிக்கிறது, சரி படிக்க வேணாம் அப்படி என்ன பண்ணுவோம், அதை ஒதுக்கி ஒதுக்கி வச்சுட்டே இருப்போம். நான் எப்போ போயிட்டு அந்த கொஷினை வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், சார் ஈஸியான கொஷின் அது, இதுதான் இவ்வளோ நாளாக வந்து வேணான்னு தள்ளி வச்சுட்டு இருந்தோமா அப்படின்னு தோணும். அப்போ இந்த மாதிரி கொஷின் இருக்குது அப்படின்னா போய் ஃபஸ்ட்டு அணுகி பார்க்கணும். சரி ஓகே என்னதான் இருக்குது, அதில் என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு நீங்கள் படிச்சுப்பீங்க அப்படின்னா ரொம்பவே எளிமையாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கஷ்டமான கொஷின் இருக்குல்ல அதெல்லாம் உட்காந்து மாங்குன்னு படித்து தலையில் ஏற்றி வச்சுருப்போம். ஆனால் சிம்பிளாக இருக்கக்கூடிய கொஷினை நம்மளால் படித்து மடையில் ஏற்ற முடியாது. அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், அதை பார்த்து பயப்படும். எப்போ நம்ம பயப்படுறோமோ நமக்கு மார்க் கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. பயப்படாமல் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம். வர மார்க் வரட்டும், நம்ம எதுவாக இருந்தாலும் நம்மளோட எஃபோர்ட்டை போடலாம், என்னோட 100% தாண்டி நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்போ இறங்குறீங்களோ அது உங்களுக்கு மார்க்கை ஏற்றி கொடுக்கும். அதனால் ஒரு கொஷினை பார்த்து பயப்படாதீங்க. ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ இல்லை வந்து மேக்ஸோ இதை பார்த்து பயப்படாதீங்க. ஒன்று அது தைரியமாக அணுகுங்க. இப்போ நார்மலாகவே வந்து ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாயை பார்த்தா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பயந்து ஓடும். சின்ன பிள்ளையில நானும் பண்ணியிருக்கேன். அப்போ நாயை பார்த்தா பயந்து ஓடும். ஆனால் அதே நாயை திருப்பி நீ வந்து எதிர்த்து நினைச்சுக்கோயேன், அந்த நாய் பயப்படும். நாய்க்குட்டி என்ன பண்ணும், அது பயப்படும். அப்போ உனக்கு எது பயம் கொடுக்குதோ அதை நீ எதிர்த்து நினைச்சுக்கோயேன், அது பயந்துடும் உன்னை பார்த்து. அப்போ இதுக்கப்புறம் எதை நினச்சி என்ன பண்ணாது அப்படின்னா பயப்படாத, எதிர்த்து நின்று கண்டிப்பாக வந்து உன்னாலையும் தமிழ்லையும் சரி எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி உன்னால் கண்டிப்பாக மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? சரிப்பா, இந்த வினா அப்படின்றது பார்த்தாச்சு, கொழுஞ்சோறு அப்படின்றது பார்த்தாச்சு. ஆக்சுவலாக குளஞ்சோறுன்றது கொழுஞ்சோறு அப்படின்றது வரணும். சரிங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஓகேவா? கொழுஞ்சோறு அப்படின்ற புணர்ச்சி விதி அப்படின்றது பார்த்தாச்சு. அடுத்த கேள்வி பார்க்க போகிறோம். இதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா அப்படின்னா சிறுவினா அப்படின்றது இருக்குது. சிறுவினா பார்த்துட்டு முடிஞ்ச டைம் இருக்குது அப்படின்னா ஒரு ரீகாப் அப்படின்றது டக்குன்னு பார்த்துடலாம். சரிங்களா? சரி, இப்போ அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வினாப்பா. எப்படி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த கொஸ்டின் பார்த்தோமோ, எப்படி வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த புணர்ச்சி விதி கொஸ்டின் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்.
எப்பயுமே இலக்கணத்தை பொறுத்தவரை என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அவங்களுக்கு பிடிக்கும் தமிழ் டீச்சர்ஸ்க்கு. ஓகே, இலக்கணத்துலேருந்து இந்த கொஸ்டின் எடுத்து வைப்பா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஆழமாக பொறுமையாக கொஞ்சம் தெளிவாக நிதானமாக படிச்சிங்க அப்படின்னா இதுலேயும் மார்க் அப்படின்றது எடுக்க முடியும். அதனால் இந்த கொஷின்ஸ் அப்படின்றது படிக்காமல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் தேடி தேடி படித்து வச்சுக்கணும். ஓகேவா? அதெல்லாம் இம்பார்ட்டண்டான கொஷின். சரிங்களா? அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். போன வாட்டி ஆஃபீல் எக்ஸாமில் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அப்போ இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின், இது படிக்காமல் போயிடக்கூடாது. ஓகேவா? அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இதோட பிடிஎஃப் அப்படின்றது நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணியிருக்கேன். யாருக்கெல்லாம் இந்த பிடிஎஃப் வேணுமோ வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாருக்கும் வந்து நான் பிடிஎஃப் அப்படின்றது கொடுத்துட்டே வரேன். ஓகேவா? ஏதாச்சும் பிடிஎஃப் இல்லை சார் அப்படின்னா முன்னாடி வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் படிச்சிக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா? சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா உவமை உருவகம் வேறுபடுத்தி காட்டுக. உவமைக்கும் என்ன, உவமைனா என்ன, உருவகம்னா என்ன, ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன, நான் இப்போதைக்கு வந்து ஒரு வார்த்தையில் சொல்லிடுறேன். நான் அதுக்கு சொல்லும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உவமை அப்படின்றது ஒன்றுமே கிடையாதுப்பா. இப்போ போல, போன்ற, புறைய, அன்ன, இன்ன, மான, கடுப்ப, ஒப்ப, உரள, அற்று, தற்று, இதெல்லாம் என்ன அப்படின்னா உவம உருபுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதி காமிச்சிடுறேன். போல, போன்ற, ராது, புறைய, அன்ன, இன்ன, மான, கடுப்ப, ஒப்ப, உரள, அற்று, தற்று. இது மட்டுமா சார் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கு. மோஸ்ட்லி இதுலேருந்து தான் நமக்கு வந்து இந்த உவமை அப்படின்றது வந்துடும். ஓகேங்களா? அதனால இதை எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உவம உருபுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உவம உருபுகள்னு சொல்லுவோம். வேற்றுமை உருபுகள் தெரியுமா? வேற்றுமை உருபுகள் ஐயாள்கு இன்னதுகன் அப்படின்றது இருக்கும். தெரியுமா வேற்றுமை உருபுகள்? ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஐ, ஆல், கு, இன், அது, கண். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேற்றுமை உருபுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஓம உருபுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். சரிங்களா? இது வேற்றுமை தொகை, இந்த வேற்றுமை தொகாநிலை தொடர் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது ஓம உருபுகள் அப்படின்றது ஓமை தொகை, அந்த ஓமை அணி இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு கேட்குறது ஓமை உருவகம் வேறுபடுத்தி காட்டுக அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஓமையில் என்ன இருக்கும் அப்படின்னா பாருங்க, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது வந்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாறு பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாறு பொறுத்தல் தலை. அப்போ அகழ்வாரை தாங்கும் நிலம் அப்படின்றது என்ன அப்படின்னா உவமை. அடுத்து ஓம உருபு, அதுக்கடுத்து உவமேயம். உவமேயம் அப்படின்னா பொருள் அப்படின்றது பொருள். இப்போ பாருங்களேன், இதில் போல, போன்ற, புறைய, அன்ன, இன்ன, மான, கடுப்ப, ஒப்ப, உரள அப்படின்னா ஓம உருபுகள். இப்போ இதில் பாருங்க, சொல்வதை எளிதில் உணருமாறு கூற உவமை பயன்படும். இப்போ ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பாதமலர், பாதம் போன்ற மலர். அந்த பாதம் எப்படி இருக்கும்? அந்த மலர் மாதிரி இருக்கான். ஒரு மலர் எப்படி இருக்கும்? ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு குழந்தையோட கால் எப்படி இருக்கான்? ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அந்த ஒரு மலர் போல அந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது. அப்போ பாதம் போன்ற மலர், அந்த பாதம் வந்து எப்படி இருக்கான்? வந்து மலர் போல வந்து ரொம்ப லேசாக இருக்குது. அப்போ பாதம் போன்ற மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை என்ன சொல்கிறாங்க பாருங்க, இதை தான் உவமை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உவமை முன்னும் உவமேயம் பின்னும் வரும். அப்போ என்ன வரும்? உவமை அப்படின்றது முன்னும், உவமேயம் அப்படின்றது பின்னும் வரும். இப்போ பாருங்க, பாத மலர் அப்படின்றது பாதம் போன்ற மலர் அப்படின்னு எழுதுறேன். பாதம் போன்ற மலர். சார் இதுல வந்து எது சார் உவமை, எது சார் உவமேயம், எது சார் ஓம உருபு அப்படின்றது பாருங்க. இந்த பாதம் இருக்குல்லப்பா, இதுதான் என்ன அப்படின்னா உவமை. இந்த போன்ற அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து ஓம உருபு. இதுதான் என்னது? ஓம உருபு. அந்த உவமேயம் இருக்குல்ல, அது வந்து மலர். மலர் வந்து என்ன பண்ணுது? பொருளை கொடுக்குது. அப்ப உவமேயம் முன்னும், உவமை முன்னும் உவமேயம் பின்னும் இடையில் ஓம உருபு வருவது அதை உவமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா உவமை அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா உவமை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. சொல்வதை எளிதில் உணருமாறு கூற உவமை பண்பு. ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அது எளிதில் சொல்லணும். பாத மலர், பாதம் போன்ற மலரா இருக்கு. கயல்விழி, என்னது அவரோட கையில் விழி அப்படின்றது கயல் போன்று இருக்குது. கயல் அப்படின்னா அழகா இருக்குது, அந்த அளவுக்கு இனிமையாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படின்ல அதுதான் வந்து உவமை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உருவகம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, உருவகம் அப்படின்றதையும் பாருங்கள், மதி போன்ற முகம். இதுதான் என்ன அப்படின்னா
சொல்ற பாருங்க. மதி போன்ற முகம், மதி அப்படின்றது ஓமை, போன்ற அப்படின்றது ஓம உருபு. இந்த இருக்கா போன்ற, போன்ற அப்படின்றது ஓம உருபு, முகம் அப்படின்றது என்ன அப்படின்னா உவமேயம். உவமேயம் என்றால் பொருள் அப்படின்றது பொருள். உவமேயம்னா அந்த இடத்துல பொருளை கொடுக்கும். உவமேயம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடத்துல பொருளை கொடுக்கும். அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா உவமேயம் அப்படின்னு சொல்றாங்க. இது புரியுதான்னு பாருங்க. சரிங்களா? சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா உருவகம் அப்படின்றது பார்க்க போறோம். உருவகம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா அப்படியே உல்டா பண்ணணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உல்டா பண்ணணும். உல்டானா என்ன சார் அப்படின்னா மாத்தி போட்டோம் அப்படின்னா அதை தான் வந்து உருவகம் அப்படின்னு சொல்றாங்க. ஒப்பீட்டு செறிவும் பொருள் அழுத்தமும் கொண்டது உருவகம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும். இப்போ மதியாகிய முகம் இருக்கு, இது என்ன பண்றாங்க முகமதி அப்படின்னு மாத்துறாங்க. முகமாகிய மதி அப்படின்னு இருக்கு, மதி முகம் அப்படின்றது என்ன பண்றாங்க அப்படின்னா முகமதி அப்படின்னு மாத்துறாங்க. இருக்கிறத அப்படியே ஆப்போசிட்டா என்ன பண்றாங்க திருப்பி போட்டோம் அப்படின்னா அது உருவகம். அவ்வளவுதான், பெருசா வந்து குழப்பிக்க தேவையில்லை. அப்போ உவமேயம் முன்னும் உவமை பின்னும். அப்ப இது முதல்ல என்ன பார்த்தோம், உவமை வந்து முன்னாடியும் உவமேயம் பின்னாடி இருக்கு. இப்ப பார்த்தோம் மதி போன்ற முகம் பார்த்தோம். இங்க பாருங்க முகமதி அப்படின்றது மாறுது. இப்ப மதிமுகம் அப்படின்றது பார்த்தோம். இது எப்படி மாறுதுன்னு பாருங்க, முகமதி. அப்ப என்ன பண்ணுது அப்படியே உல்டாவா மாறுது. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணுது உல்டாவா மாறுது. இந்த மாதிரி மாறுனுச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா உருவகம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் என்ன சொல்றாங்க உருவகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உருவகம் அப்படின்றது ஒப்பீட்டு செறிவும் பொருள் அழுத்தமும் கொண்டது உருவகம். உவமேயம் முன்னாடியும் உவமை பின்னாடியும் அமையும், அதை தான் உருவகம் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா முகமாகிய மதி அப்படின்றது முகமதி அப்படின்னு மாறி இருக்கு. மதி போன்ற முகம் மதிமுகம், மதிமுகம் அப்படின்றது முகமதி அப்படின்னு மாறி இருக்கு. இந்த மாதிரி உல்டாவா மாறுறதா என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை உருவகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? இதுதான் உவமைக்கும் உருவகத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. முக்கியமான ஒரு வினா, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா. அதனால இந்த கொஸ்டின் படிக்காம நீங்க போயிடக்கூடாது. அதனால வந்து இந்த கொஸ்டின் அப்படின்றது கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஓகேவா? அப்ப உவமைனா என்ன, உருவகம்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இது தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க மார்க் 2 மார்க் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உவமைக்கான எடுத்துக்காட்டு எழுதினீங்க அப்படின்னா 1 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. இதுக்கு எப்படி சார் 1 மார்க் கொடுப்பாங்கன்னா இதுக்கு 1/2 மார்க், இதுக்கு 1/2 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. அப்போ அதுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்றது எழுதணுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்காட்டு எழுதணும். அப்போ 1/2 மார்க் இதுக்கு 1 மார்க்கு. உருவகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 1 மார்க்கு, இந்த எடுத்துக்காட்டு இது எழுதுனீங்க அப்படின்னா இதுக்கு 1 மார்க்கு. ஸோ சேர்த்து உங்களுக்கு 2 மார்க் அப்படின்றது கிடைக்கும். 2 மார்க் எப்படி ஸ்பிட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 மார்க் அப்படின்றது ஸ்பிட் பண்ணுவாங்க. அதனால இந்த கேள்வி அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது படிக்காம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் போகவே கூடாது. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. இது கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டு போகணும். சரிங்களா? உவமைக்கும் உருவகத்துக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? உவமை அப்படின்றது ஒன்றும் கிடையாது. உவமை, ஓம உருபு, உவமேயம் 3 இருக்கும். இதை என்ன சொல்றாங்க, இதை உவமை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உருவகம் அப்படின்றது உவமேயம் முன்னும் உவமை பின்னும் வந்துச்சு அப்படின்னா அது உருவகம். அப்ப மதி போன்ற முகம் அப்படின்றது எப்படி மாறுனுச்சு அப்படின்னா இங்க முகமதி அப்படின்னு மாறுனுச்சு. இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா உருவகம் அப்படின்னு சொல்றாங்க. பாதமலர், மலர்பாதம். பாதமலர் அப்படின்றது எப்படி பிரிச்சானாவும் மலர்பாதம் அப்படின்னு பிரியும். இந்த மாதிரி வருதுதான் என்ன சொல்றாங்க உருவகம். இதுதான் என்ன சொல்றாங்க ஓமை அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஓமை உருவகம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? இது தெரிஞ்சாதான் வந்து 2 மார்க் அப்படின்றது ஈஸியாக வாங்க முடியும். அப்போ ஓமைக்கும் உருவகத்துக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. இது தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், 2 மார்க் அப்படின்றது அசால்ட்டாக வாங்கலாம். சரிங்களா? சரி, 5 கேள்வி அப்படின்றது முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிறுவினா அப்படின்றது பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு சிறுவினா அப்படின்றது பார்க்க போகிறோம். எப்பயுமே வந்து குருவினா படிச்சிடும் அப்படின்னா அதோட கையோட என்ன பண்ணணும் சிறுவினா அப்படின்றது படிச்சிடணும். நெடுவினா மட்டும் கொஞ்சம் ப்ரீஃபாக பெருசாக இருக்கும். அதை மட்டும் என்ன பண்ணணும் கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கணும். சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா சிறுவினா அப்படின்றது சொல்ல போகிறேன். சிறுவினால் இருக்கக்கூடிய அந்த கொஷின் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்க, தமிழ் இலக்கியங்களில் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்தியை அட்டவணைப்படுத்துக. தமிழ் இலக்கியத்தில் கல்வி குறித்து நம்மளோட தமிழ் இலக்கியம் இருக்குல்ல, தொல்காப்பியம் இருக்குது, புறநானூறு இருக்குது, இந்த மாதிரி இந்த திருமந்திரம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளோட கல்வி முறை பற்றி, நம்மளோட தமிழில் இருக்கக்கூடிய அந்த கல்வி முறை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அதை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பார்க்கலாமா? சரிப்பா. தமிழ் இலக்கியங்கள் கல்வி குறித்து, ஓகேவா? தமிழ் இலக்கியத்தில் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்தி நமக்கு என்ன தெரியும் அதை கொஞ்சம் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொஷின் கதை அடிக்கிற கொஷின் இல்லை, பாயிண்ட்ஸாக எழுதுகிற கொஷின். ஓகேவா? அப்போ நீங்கள் சொல்ல கருத்து அப்படின்னு சொன்னோடனே சார் நானாக எழுதுனேன் சார், தமிழ் மொழி பழமை வாய்ந்தது, அதில் கூறப்படாத கருத்துக்களே இல்லை அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணி எழுதுனேன் சார். ஆனால் மார்க் போடலை அப்படின்னா அதில் கீ பாயிண்ட்ஸ் அப்படின்றது பார்ப்பாங்க. இந்த புறநானூறு என்ன சொல்லுது, தொல்காப்பியத்தில் என்ன சொல்லுது, இதெல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. அதனால் வந்து வெறுமனையாக வந்து நீங்களாம் எழுதக்கூடாது. சரிங்களா? அதனால் வந்து இந்த பாயிண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பாருங்க, பண்டைய தமிழ் இலக்கியமாகிய தொல்காப்பியம்
சாரி இலக்கணம் நம்மளோட இலக்கண நூல் தான் வந்து இது தொல்காப்பியம். சாரி. அப்போ பண்டைய தமிழ் அப்படின்னா பண்டையம் அப்படின்னா ரொம்ப வந்து பழசு. அப்போ பண்டைய தமிழ் இலக்கணமாகிய தொல்காப்பியம் எண் வகை மெய்ப்பாடுகள் அப்படின்னா 8 வகை மெய்ப்பாடுகள். எண் வகைனா என்ன சார் அப்படின்னா 8 வகை மெய்ப்பாடுகளை பற்றி கூறும்போது கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு பெருமிதம் தோன்றும். அவனோட கல்வியை பற்றி, கல்வி இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தன் உயர்ந்து இருப்பான், கல்வி இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தன் வந்து மேலோங்கி இருப்பான். அப்போ நீங்கள் கூட ஒரு கதை கூட கேள்விப்பட்டிருக்கலாம். அது வந்து அதிகமான வந்து அந்த நெல்லிக்கனி கிடச்சிது. என்ன கிடச்சி? அரிய நெல்லிக்கனி. அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா ரொம்ப வருஷம் உயிர் வாழலாம் அப்படின்ற ஒரு நெல்லிக்கனி கிடைக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? தான் உண்ணாமல் தன்னுடைய புலவர் கொடுக்குறாரு. யார்? ஔவையார் கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னு கேட்டோடனே, நான் வந்து ஒரு மன்னன், நான் படிக்கலை, ஆனால் புலவராகிய நீங்கள் ஔவையார் வந்து நல்லா படித்தவங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு ரொம்ப வருஷத்துக்கு தமிழ் வந்து உயிர் வாழணும் அப்படின்றதுக்காக நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது யார் அப்படின்னா அதியமான் கொடுத்தாரு. அப்போ நம்மளோட தமிழ் இலக்கியம் எந்த அளவுக்கு அந்த மன்னர்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு தமிழ் இலக்கியம் வந்து ஊறி இருக்குது அப்படின்றது நமக்கு இங்கே தெரிய வருது. அப்போ பண்டைய தமிழ் இலக்கணமாகிய தொல்காப்பியம் எண் வகை மெய்ப்பாடுகளை எத்தனை இருக்குது? எண் வகை மெய்ப்பாடுகள் பற்றி கூறும்போது கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு பெருமிதம் தோன்றும். நம்மளோட கல்வி இருக்குது அப்படின்னா அதை பற்றி என்ன தோணும் அப்படின்னா நமக்கு பெருமிதம் தோன்றும் அப்படின்றத குறிப்பிடப்படுகிறது. அதை பற்றி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே குறிப்பிடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. புறநானூறு அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படி பாருங்க. புறநானூரில் உற்றடி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்று நன்றே. உற்றடி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்று நன்றே. திருமந்திரத்தில் என்ன சொல்கிறாங்க பாருங்க. துணையாய் வருவது தூவினர் கல்வியே. கரெக்டு தானே? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திடீர்னு உங்களை பிடிச்சி கொண்டு போய் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இல்லை ஒரு இடத்துல கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நீங்கள் சர்வே ஆவீங்க? ஒன்று ஏதாச்சும் லாங்குவேஜ் தெரியணும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியணும், படிச்சிருக்கணும், அதுக்கு வந்து ஸ்கூலில் நல்லா படிச்சிருக்கணும். அடுத்து உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஸ்கில் இருக்கணும். படிப்பேன், இங்கிலீஷில் ஏதாச்சும் வார்த்தை இருந்தால் படிப்பேன், இல்லை தமிழ் படிப்பேன், நான் வந்து வேறு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன், இல்லை நான் வந்து என்ன பண்ணிட்டேன் காலேஜில் வந்து தொழிற்கல்வி கற்றுக்கிட்டேன். அப்போ இந்த மாதிரி என்ன தேவை அப்படின்னா நமக்கு ஒரு உதவியாக இருக்க போகிறது எது அப்படின்னா நமக்கு கல்வி தான். கரெக்டு தானேப்பா? இப்போ நீங்கள் ஸ்கூல் முடித்தோடனே காலேஜ் முடித்தோடனே எதை வச்சு உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க? படித்ததை வச்சு தான். கரெக்டாக? அப்போ படிப்பு அப்படின்றது முக்கியம். அப்போ துணையாய் வருவது தூயினர் கல்வியே. நமக்கு எது துணையாக வருதோ அப்படின்னா தூயினர் கல்வி. நம்மளோட கல்வி மட்டும் தான் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு துணையாக வரும். நாலடியார் கல்வி அழகே அழகு. இந்த பாடல் அடிக்கடி பார்த்துருப்பேன். கல்வி தான் அழகே அழகு அப்படின்றது எது குறிப்பிட்டு அப்படின்னா நாலடியார் குறிப்பிடுது. இது யாதிச்சூடி என்ன சொல்லுது? இளமையில்கள். நீங்கள் வந்து சின்ன வயசாக இருக்கும்போதே என்ன பண்ணிடு அப்படின்னா எல்லாத்தையும் நல்லா படிச்சிடு அப்படின்றத சொல்லுது. எது சொல்லுது? ஆத்திச்சூடி. அப்போ நம்மளோட பண்டைய தமிழ் இலக்கியங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை நம்மள்ட்ட சொல்லுது. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இதை எழுதுகிறோம். வெறுமனே நம்மளோட கதை அடிக்கக்கூடாது. இந்த கொஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வினா. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. சரிங்களா? எழுதிடுவீங்களா? ரொம்ப 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 முக்கியமான வினாக்கள். சரிங்களா? சரி, என்னென்ன சொன்னாங்கன்னு பாருங்க. தமிழ் இலக்கியங்கள் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்திகளை அட்டவணைப்படுத்துக அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அங்கே இலக்கியம் கொடுத்தவொடனே எடுத்தவொடனே இலக்கியம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா தொல்காப்பியம் இலக்கண நூல். அப்போ பண்டைய தமிழ் இலக்கணமாகிய அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணும். அங்கே இலக்கியம் இருக்குன்னு இங்கே போய் இலக்கியம் ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? இங்கே இலக்கணம் அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ பண்டைய தமிழ் இலக்கணமாகிய தொல்காப்பியம் எண் வகை மெய்ப்பாடுகள் எத்தனை இருக்கு? 8 வகை மெய்ப்பாடுகள். 8 வகை மெய்ப்பாடுகள் பற்றி கூறும்போது கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு பெருமிதம் தோன்றும். நம்மளோட கல்வி பொறுத்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெருமிதம் தோன்றும். நம்மளோட கல்வி இந்த அளவுக்கு இருக்கா, நம்மளோட தமிழ் மொழி இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒரு பெருமிதம் தோன்றும் அப்படின்னும் என குறிப்பிடுகிறது. புறநானூறு என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க. உற்றலை உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றைநிலை முனியாது கற்றனன்றே. உற்றலை உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிறநிலை முனியாது கற்றனன்றே. திருமந்திரம் துணையாய் வருவது தூயினர் கல்வியே. நமக்கு துணையா எது வரும் அப்படின்னா தூயினர் கல்வி மட்டும் தான் நமக்கு துணையாக வரும். நாலடியார் கல்வி அழகே அழகு அப்படின்றத சொல்லுது. ஆத்திச்சூடி இளமையில் கல். ஆத்திச்சூடி வந்து இளமையில படிடா, சின்ன வயசாக இருக்கும் போதே படிடா, இளமையில் கல் அப்படின்றத சொல்லுது. சரிங்களா? இந்த பாயிண்ட்லாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க் அப்படின்றது கிடைக்கும். ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த லெசனில் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா சிறுவினாலாம் ரொம்ப முக்கியம். மொத்தம் வந்து 5 சிறுவினா இருக்கும். அதில் ஒரு 2 சிறுவினா தான் வந்து அடிக்கடி கேட்கப்படாத ஒரு கொஷின். ஆனால் ஜஸ்ட் நீங்களும் படித்து வச்சுக்கணும். ஆனால் மீதி இருக்கக்கூடிய அந்த 3 வினா அப்படின்றது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஓகேங்களா? அதனால் அதெல்லாம் படிக்காமல் போகவே கூடாது. அதில் ஒரு முக்கியமான ஒரு வினா தமிழ் இலக்கியங்கள் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்தியை வந்து எழுதுங்க அப்படின்ற கேள்வி வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இது படிக்காமல் தயவு செஞ்சு போயிடாதீங்க. சரிங்களா? இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? சரி சார், இந்த கொஷின் எவ்வளோ சார் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவா எத்தனை ஸ்டார் போடணும்னே தெரில, அந்தளவுக்கு முக்கியமான ஒரு வினா. ஓகேவா? ஏன் அப்படின்னா அடிக்கடி கேட்குறாங்க இந்த கொஷின். நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம் ஆஃப் இயர் எக்ஸாம்லையும் பார்த்துருக்கலாம், இல்லை வந்து ரிவிஷன் எக்ஸாம்லையும் பார்த்துருக்கான். இந்த கேள்வி வந்து சும்மா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் குறித்து குறிப்பு வரைக. சமண பள்ளி பற்றியும் பெண் கல்வி பற்றியும் குறிப்பு வரைங்க, அதை பற்றி எழுதுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. கண்டிப்பாக படிக்கணும். இது படிக்கலை அப்படின்னா
கொஷின் வந்து ஒரு 4 மார்க் போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அந்தளவுக்கு ஒரு முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதனால் வந்து இது படிக்காமல் போயிடாதீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. பாருங்கள், சமணப்பள்ளியும் பெண் கல்வியும். ஃபஸ்ட்டு சமணப்பள்ளியை பற்றி பார்க்கலாம், அதுக்கடுத்து பெண் கல்வியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சமணப்பள்ளியில் என்ன சொல்கிறாங்க, அடுத்து பெண் கல்வியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சமணப்பள்ளியில் பாருங்கள், கல்வி மருந்து உணவு அடைக்கலம் என்பன சமண சமயத்தின் அறக்கொடைகள். கல்வி மருந்து உணவு அடைக்கலம் என்பன சமண சமயத்தின் அறக்கொடைகள். இதெல்லாம் என்ன அப்படின்னா சமண சமயத்தோட அறக்கொடைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன இருக்குன்னு பாருங்க, கல்வியும் சரி, மருந்தும் சரி, உணவும் சரி, அடைக்கலம் அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்னா சமண சமயத்தோட அறக்கொடைகள். அப்போ இந்த பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கல்வி, மருந்து, உணவு, அடைக்கலம், சமண சமயத்தோட அறக்கொடைகள். இப்படியுமே வந்து நீங்கள் அந்த சைட்லாம் போனீங்க, அந்த சமண சைடில் இருக்கிறவங்களாம் போனீங்க அப்படின்னா சாப்பாடு கொடுப்பாங்க, தங்க இடம் கொடுப்பாங்க. இதுவுமே அந்த மாதிரி அந்த பல முறையெல்லாம் இருக்குது, அந்த பழமையான முறைகள் தான் இருக்குது. அப்போ கல்வி இருக்கணும், மருந்து இருக்கணும், உணவு இருக்கணும், அடைக்கலம் என்பன சமண சமயத்தோட அறக்கொடைகள். இதெல்லாம் வந்து அவங்களோட அறக்கொடையாக இருந்துச்சு. மலை குகையில் தங்கிய சமண திகம்பரர் துறவிகள் அங்கிருந்த கல்வியையும் சமய கருத்துக்களையும் மாணவர்களுக்கு போதித்தனர். அதாவது இந்த சமணர்களை பொறுத்தளவு என்ன இருப்பாங்கன்னா திகம்பரர், சுதேம்பரர் அப்படின்னு 2 பிரிவாக இருந்தாங்க. அதில் முக்கியமான இடத்துல யார் அப்படின்னா திகம்பரர்கள், சுதேம்பர்கள் அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. மலை குகையில் தான் எங்கே தங்குவாங்க அப்படின்னா மலை குகையில் தங்குவாங்க. ஓகேவா, யார் யாரெல்லாம் 7ஆம் அறிவு படம் பார்த்தீங்க, 7ஆம் அறிவு படத்தில் என்ன பண்ணுவார், அவர் போய்ட்டு மலையில் வந்து என்ன பண்ணுவார், தியானம் செய்வாரா, அந்த மாதிரி மலை குகையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்கி சமண திகம்பர துறவிகள். இதில் யார் அப்படின்றது தெரியணும். திகம்பரர், சுதேம்பரர் 2 பேர் இருக்காங்க. இதில் திகம்பரர் அப்படின்ற துறவிகள் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கிருந்தே கல்வியும், அங்கிருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கல்வி அப்படின்றது போதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட சமய கருத்துக்கள், அந்த சமணத்தில் சொல்லக்கூடிய அந்த சமய கருத்துக்கள் எந்த அளவுக்கு இருக்குது அதை பற்றி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போதிக்கிறாங்க, மாணவர்களுக்கு போதிக்கிறாங்க. இதை பற்றி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாணவர்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்றது சொல்ல வராங்க. சமண பள்ளிகளில் கல்வி கற்றதனால் கல்விக்கூடம், பள்ளிக்கூடம் என அழைக்கப்பட்டது. சமண பள்ளியில் வந்து கல்வி கற்றதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்விக்கூடத்தை பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்விக்கூடத்தை என்னப்பா சொல்கிறாங்க, ஓகே, சமணக்கூடத்தை வந்து பள்ளிக்கூடம், அந்த கல்வி கட்டுறதுனால, சமண பள்ளியில் வந்து கல்வி கட்டுறதுனால என்ன சொல்கிறாங்க, அந்த கல்விக்கூடத்தை இப்பயுமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம பள்ளிக்கூடம் அப்படின்னு தான் சொல்கிறோம். இனிமேல் வந்து என்ன பண்ணுறீங்க, ஸ்கூலுக்கு போகலையா, பள்ளிக்கூடத்துக்கு போகலையா அப்படின்னு அப்படி தானே கேட்குறோம் நார்மலாக பேச்சு வழக்கில். அப்போ அந்த அது என்ன பண்ணுறாங்க, அந்த சமண கல்விகளுக்கு அந்த கற்றுக் கொடுத்த இடத்த பள்ளிக்கூடம், சமணப்பள்ளி அப்படிலாம் சொல்லுவாங்க. சமணப்பள்ளி, அது பள்ளி அப்படின்னா அந்த கற்றுக்கக்கூடிய இடம், அதுதான் வந்து பள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன சொல்கிறாங்க, பள்ளிக்கூடம் அப்படின்றது அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. அடுத்து சமணப்பள்ளிக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த பெண் கல்விக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. அப்போ சமண கல்வியில் என்னென்ன பாயிண்ட் வருதுன்னு பாருங்கள். கல்வி, மருந்து, உணவு, அடைக்கலம் அப்படின்றது சமண சமயத்தோட அறக்கொடைகள். மலைக்குகையில் தங்கிய சமண திகம்பர துறவிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கிருந்தே கல்வியையும் சமய கருத்துக்களையும் மாணவர்களுக்கு போதிக்கிறாங்க. சமண பள்ளியில் கல்வி கட்டுறதுனால கல்விக்கூடம் பள்ளிக்கூடம் அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு. இந்த 2 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த கல்வி, மருந்து, உணவு அது ரொம்ப முக்கியம். சரிங்களா, இது முடிச்சு எழுதுனா உங்களுக்கு 2 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. இப்போ நம்ம பெண் கல்வியை பற்றி பார்க்கலாம். பெண் கல்வியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாமா? சரி, பெண் கல்வி அப்படின்றத என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல டாபிக் அப்படின்றது போடணும். பெண் கல்வி அப்படின்றத டாபிக் போடாமல் மறந்துடக்கூடாது. பெண் கல்வி அப்படின்றத டாபிக் போடணும். ஓகேவா, வந்தவாசிக்கு அருகில் உள்ள வேடல் கிராமத்தில் இருந்த சமணப்பள்ளியின் பெண்மன ஆசிரியர் 500 மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தனர். எவ்வளோ பேருக்கு அப்படின்னா 500 மாணவர்களுக்கு. முக்கியமான ஒன்றுப்பா, யாரும் பாருங்க, வந்தவாசிக்கு அருகில். எந்த இடம் அப்படின்னா வந்தவாசிக்கு அருகில். இந்த பாயிண்ட்லாம் முக்கியம். இதெல்லாம் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கலாம், இல்லை வந்து ஏதாச்சும் வேறு பெண்ணால் எழுதி காமிக்கலாம். உங்கள் ஸ்கூலில் வந்து அலோவ் பண்ணாங்க, வேறு பெண்ணால் ப்ளூலே எழுதும் போது திடீர்னு பிளாக் பென் யூஸ் பண்ணி அலோவ் பண்ணாங்க அப்படின்னா இதெல்லாம் எழுதி காமிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். எங்கே, வந்தவாசிக்கு அருகில் இருக்கக்கூடிய வேடல் கிராமத்தில். ஓகேவா, வந்தவாசிக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த வேடல்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் இருந்த சமண பள்ளியோட பெண் சமண ஆசிரியர், சமண பள்ளியில் இருந்த அந்த பெண் சமண ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க, 500 மாணவர்களுக்கு, எவ்வளோ பேருக்கு, 500 மாணவர்களுக்கு கல்வி கற்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். 500 மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கல்வி அப்படின்றத கற்பிச்சிருக்காங்க. சமண பெண் ஆசிரியர் யார் அப்படின்னா பட்டினக்குரத்தி. அந்த சமண பெண் ஆசிரியர் யார் அப்படின்னா பட்டினக்குரத்தி. விழாப்பாக்கத்தில் பள்ளி ஒன்றை நிறுவினார். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்கூலையே நிறுவிட்டாங்க. அந்த பள்ளி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பள்ளியே நிறுவியிருக்காங்க. எங்க, சமண பெண் ஆசிரியர் பட்டினக்குரத்தி அப்படின்றவங்க விளாம்பாக்கத்தில், எந்த இடம் அப்படின்னா விளாம்பாக்கத்தில் ஒரு ஸ்கூலையே நிறுவியிருக்காங்க. இவற்றால் சமண பள்ளிகளில் பெண்கள் ஆசிரியர்களாக இருந்துள்ளமை வெளிப்படுகிறது. இவங்களால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சமண பள்ளிகளில் வந்து பெண்கள் வந்து ஆசிரியர்களாக இருந்துள்ளமை அப்படின்றது வெளிப்படுது. சமண பள்ளியிலையும் யார் இருந்திருக்கா அப்படின்னா பெண் ஆசிரியர்கள் அப்படின்றவங்க இருந்திருக்காங்க. அத்துடன் பெண்களுக்கு என தனிய கல்வி கற்கும் சமண பள்ளியும் இருந்தமையும் புலப்படுகிறது அப்படின்றது சொல்றாங்க. சரிங்களா, இதுவரையும் தான் வந்து 2வது கேள்வி. 3வது கேள்வி அடுத்து ஸ்டார்ட் ஆகிறது. ஓகேவா,
அப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதுனீங்க பாருங்கள். முன்னாடி வந்து சமணப்பள்ளியை பற்றி எழுதணும், அதுக்கடுத்து பெண் கல்வியை பற்றி எழுதணும். பெண் கல்வியை பற்றி எழுதும்போது அங்கே வந்து எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா பெண்கள் தான் வந்து ஆசிரியராக இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 500 பேருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கல்வி கற்பித்திருக்காங்க. அதில் அவங்களோட பேர் என்ன அப்படின்னா பட்டினக்குறத்தி அப்படின்றவங்க. இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப 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 முக்கியம். அப்போ பெண் கல்வி அப்படின்ற டாப்பிக்கை போட்டுட்டு இந்த 3 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. இந்த 4 பாயிண்ட் அப்படின்றது எழுதணும். ஓகேவா? இது ஃபுல்லி எழுதுனீங்க அப்படின்னா 2 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. அப்போ சமணப்பள்ளிக்கு 2 மார்க்கு, பெண் கல்விக்கு 2 மார்க்கு, உங்களுக்கு 4 மார்க் அப்படின்றது கிடைக்கும். இது எழுதாமல் இருக்கவே கூடாது. அப்போ என்ன பாருங்க, வந்தவாசிக்கு அருகில் இருக்கக்கூடிய வந்தவாசிக்கு அருகில் இருக்கக்கூடிய வேடல் கிராமத்தில் இருந்த சமணப்பள்ளியில் பெண் கல்வி ஆசிரியர். ஒரு நிமிஷமா. ஓகே, சமணப்பள்ளியில் இருந்த பெண் கல்வி ஆசிரியர். ஓகேவா? அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 500 மாணவர்களுக்கு, 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 500 மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்வி கற்பித்திருக்காங்க. சமண பெண் ஆசிரியர் யார் அப்படின்னா பட்டினக்குறத்தி. விளாம்பாக்கத்தில் பள்ளி ஒன்றை நிறுவியிருக்காங்க. இதனால் சமணப்பள்ளியில் பெண் ஆசிரியர்கள் அப்படின்றவங்க இருந்தது அப்படின்றது நமக்கு வெளிப்படுது. அடுத்து அந்த பெண்களுக்கு தனியாக கல்வி கற்பிக்கும் சமணப்பள்ளிகளையும் இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு, அவங்களுக்கு தனியாக வந்து கல்வி கற்பிக்கிறதுக்கு சமணப்பள்ளியும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 2 கேள்வி அப்படின்றது பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது கேள்வி அப்படின்றது பார்க்க போகிறோம். ஓகேவா? 3வது கேள்வி பாருங்க. ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்த தனக்கோள். ஏன்னா இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக. அப்போ இடஞ்சுட்டி பொருள் விளக்க கொஷின் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்டான கொஷின் நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இடஞ்சுட்டி பொருள் விளக்கு இல்லாமல் கொஷின் பேப்பரே இருக்காது. கரெக்டு தானே? இடஞ்சுட்டி பொருள் விளக்குகள் இல்லாமல் கொஷின் பேப்பரே இருக்காது. அதனால் ரொம்ப முக்கியம். இடஞ்சுட்டி பொருள் விளக்குகள் அப்படின்றது கண்டிப்பாக தெளிவாக எழுதியிருக்கணும். சரிங்களா? அது எழுதாமல் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் போகவே கூடாது. அப்போ இடஞ்சுட்டி பொருள் விளக்கு என்ன பண்ணணும், நீங்கள் படிச்சுட்டு போகணும். அதில் இடஞ்சுட்டி பொருள் விளக்கு பொறுத்தளவு நீங்கள் என்ன எழுதணும், இடம் எழுதணும், பொருள் எழுதணும், விளக்கம் எழுதணும். இந்த 3 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு 4 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால் இடம், பொருள், விளக்கம் இது 3மே கட்டாயமாக இருக்கணும். இது இல்லாமல் வந்து அந்த ஆன்சர் ஷீட்டில் இடஞ்சுட்டி பொருளுக்கு கொஷின் வந்து இருக்கக்கூடாது. அப்போ இடஞ்சுட்டி பொருளுக்கு சார் இது எனக்கு இடம் மட்டும் தெரியும், பொருள் மட்டும் தெரியும், விளக்கம் தெரியாது அப்படின்னா அந்த கொஷினை சூஸ் பண்ணாதீங்க. வேறு கொஷினை சூஸ் பண்ணி 4 மார்க் எடுக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. அப்போ இடஞ்சுட்டி பொருள், இடம், பொருள், விளக்கம் இது 3மே எழுதும்போது அந்த ஒரு கீ பாயிண்ட்ஸுக்குள்ள அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். இந்த மாதிரி வந்து எழுதிட்டு கீழே அண்டர்லைன் பண்ணலாம். அதே பெண்ணால் அண்டர்லைன் பண்ணும்போது ஒரு லைன் மட்டும் பண்ணாதீங்க, 2 லைன் பண்ணீங்க அப்படின்னா பார்க்க வந்து தெரியும், பார்க்கவே வந்து இது அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும். அதனால் வந்து 2 லைன் அப்படின்ற மாதிரி அண்டர்லைன் பண்ணுங்கள். முடிஞ்சால் வந்து வேறு கலர் யூஸ் பண்ண முடியுது, உங்கள் ஸ்கூலில் வந்து அலோவ் பண்ணுறாங்க, அதெல்லாம் எழுத சொல்லியிருக்காங்க சார், அப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பிளாக் கலர் யூஸ் பண்ணி அந்த பென் யூஸ் பண்ணி இதை எழுதிட்டு ப்ளூ கலர் இதுலேருந்து எழுதுனீங்க அப்படின்னா பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். சரி, இடம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். நற்றிணையில் தலைவியை கண்டு வந்த செவிலித்தாய் நற்றாயிடம் கூறுவதாக இவ்வடிகள் அமைந்தது. நற்றிணை. ஓகேவா? எதில் சொல்கிறாங்க அப்படின்னா நற்றிணை அப்படின்றது 8 தொகை உள்ள ஒன்று. நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, 500 ஒத்த 10 ஊங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் எத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை. இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க? 8 தொகை நூல்கள். எட்டு தொகை நூலில் ஒன்று தான் எது அப்படின்னா அந்த நற்றிணையில் இருக்கக்கூடிய இந்த பாடல். ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டி அறிவு முழுக்கமும் யாண்டோன்னு தனக்குள் இடஞ்சுட்டி பொருள் விளக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதில் இருக்கக்கூடிய இடம் எழுதணும், அதில் இருக்கக்கூடிய பொருள் எழுதணும், அதில் இருக்கக்கூடிய விளக்கம் அப்படின்றது எழுதணும். அப்போ இடத்துல என்ன சொல்கிறாங்க, பொருள் என்ன சொல்கிறாங்க, விளக்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். நற்றிணையில் தலைவியை கண்டு உணர்ந்த. அப்போ நற்றிணை அந்த பாடல் இருக்குது, அதில் தலைவி அப்படின்றது இருக்காங்க. சார் தலைவினா யார் சார் அப்படின்னா நம்மளோட முன்னாள் காலத்தில் தலைவன் தலைவி அப்படின்னு தான் நம்மளோட இலக்கியத்தை வந்து அழைச்சிருப்பாங்க. யாராச்சும் ஒரு மாந்தர்கள் இருக்காங்க, இல்லை வந்து திருமணமான தம்பதிகள் இருக்காங்கன்னா அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பேர் சொல்லாமல் தலைவன் தலைவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நற்றிணையில் தலைவியை கண்டு வந்த செவிலித்தாய் அப்படின்னா அவங்கள வளர்த்தவங்க, அவங்களோட ஃப்ரெண்டு, அந்த மாதிரி நற்றாயிடம் கூறுவதாக இந்த அடிகள் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. அவங்களோட நற்றாயிடம் வந்து அவங்களோட சொல்கிற மாதிரி இந்த அடிகள் அப்படின்றது அமைஞ்சிருக்கு இந்த நற்றிணையில் இருக்கக்கூடிய பாடல். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, பொருள் பாருங்க. நான் முன்னுமாறு கூறியதை மறுத்து விளையாட்டு காட்டு ஓடியவள் இல்லறம் நடத்துவதற்கு உரிய அறிவையும் ஒழுக்கத்தையும் எவ்வாறு உணர்ந்தாலோ என்பதை கூட்டின் பொருள். அதாவது வந்து சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நற்றாய் அப்படின்றவங்க அந்த வளர்க்குறவங்க. ஓகேவா? அந்த சாப்பாடு ஊட்டி வளர்க்குறவங்க அந்த சின்ன குழந்தைக்கு. அந்த மாதிரி வந்து சின்ன பிள்ளையில உனக்கு சாப்பாடு ஊட்டினாலே இந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா ஓடி ஆடி விளையாடும்.
ஆனால் இன்றைக்கி பார்த்தா வந்து அவள் சூப்பராக குடும்பம் பண்ணுறான், கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பொண்ணு இருக்குது, சின்ன பொண்ணு வளர்ந்த உடனே என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது சின்ன பிள்ளையில அந்த பொண்ணு சுட்டி பொண்ணாக இருந்துச்சு, எந்த வேலையுமே செய்ய மாட்டா, சாப்பாடு கொடுக்குறது கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பா, சாப்பிட கூட மாட்டா. ஆனால் இன்றைக்கி வளர்ந்த பொண்ணாகி அவங்களோட குடும்பத்தை எந்த அளவுக்கு தாங்குறா, நாம் இந்த விஷயத்தை எந்த விஷயத்துமே சொல்லி கொடுத்ததே இல்லையே அப்படின்ற அது மாதிரி சொல்கிறது தான் இந்த பாடல் வரக்கூட அந்த சிறு விளையாட்டி அப்படின்றது. நான் முன்னுமாறு கூறியதை மறுத்து விளையாட்டு காட்டி ஓடியவள், நான் முன்னுமாறு சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது கூட என்ன பண்ணுறா, விளையாட்டு காட்டிக்கிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா ஓடி ஓடி போய் அந்த ஒரு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறது, ஏமாத்துறது, சாப்பிட்டுட்டு கொண்டு போய் அதை கொண்டு வந்து வாயில் வச்சுட்டு கொண்டு போய் கொட்டுறது, இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தவ இல்லறம் நடத்துவதற்கு உரிய அறிவையும், அந்த இல்லறம் வந்து அந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அது எப்படி வந்து அந்த இல்லறம் நடத்துறதுக்கும் உரிய அறிவையும் ஒழுக்கத்தையும் அந்த ஒரு கரெக்டான அந்த வேலை கொண்டு போகிறதையும் எவ்வாறு உணர்ந்தாலோ, எப்படி வந்து இதை கற்றுக்கிட்டா, ஆச்சரியமாக இருக்கே, இது எப்படி அவளுக்கு தெரிஞ்சுது அப்படின்ற இந்த கூற்றோட பொருள் அப்படின்றது இதான் பொருள். சரிங்களா, இதுதான் என்ன சொல்கிறாங்க, அதோட பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. நான் முன்னுமாறு கூறியதை மறுத்து விளையாட்டு காட்டி ஓடியவள் இல்லறம் நடத்துவதற்கு உரிய அறிவையும் ஒழுக்கத்தையும் எவ்வாறு உணர்ந்தாலோ என்பது இந்த கூற்றோட பொருள். சரிங்களா, சரி, இதில் வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போமா. விளக்கத்தில் பாருங்க, மனம் முடித்து கணவன் வீட்டில் வசிக்கும் தலைவியை காண சென்ற செவிலித்தாய் தலைவி நடத்தும் செம்மையான இல்லற வாழ்க்கையை கண்டு வியந்தாள். அதாவது இந்த செவிலித்தாய் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணு என்ன பண்ணுறாங்க, சின்ன பொண்ணு நல்லா வளர்ந்துருச்சு, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, கணவன் வீட்டில் இப்போ இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த செவிலித்தாய் போய் பார்க்க போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க, மனம் முடிந்து கணவன் வீட்டில் வசிக்கும், கணவனோட வீட்டில் வசிக்கிறது யார் அப்படின்னா அந்த தலைவி, தலைவியை காண சென்ற செவிலித்தாய் தலைவி நடத்தும் செம்மையான இல்லற வாழ்க்கை. அவன் என்ன பண்ணுறா, சூப்பராக சமைக்கிறா, கரெக்டாக வந்து வீட்டில் எல்லாரும் அவங்களோட கணவன் வீட்டில் இருக்கவங்க எல்லாரையுமே பார்த்துக்கிறா. இதை பார்த்த உடனே அந்த செவிலித்தாய்க்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படா இந்த மாதிரிலாம் வந்து இருக்கா, சின்ன பிள்ளையில பார்த்தா சாப்பாடு விட்டுணும்னு சொன்னால் இங்கேயும் ஓடி ஆடி விளாண்டுட்டு இருப்பா, நமக்கே வந்து சேட்டையை கொடுப்பா, நமக்கே வந்து விளையாட்டு காமிப்பா, ஆனால் இப்போ பார்த்தா இந்த அளவுக்கு இருக்காளே அப்படின்னு என்ன பண்ணுறா அந்த செவிலித்தாய் பார்க்குறாங்க. அப்போ அதனை தலைவியும் பெற்ற நற்றாயிடம் கூறும்போது, அப்போ செவிலித்தாயின்றவங்க அந்த மாதிரி வளர்த்தவங்க, ஓகேவா, அவங்க என்ன பண்ணுறாங்க, நற்றாய் அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம் வீட்டில் உணவு ஊட்ட விடுக்கும் வேண்டுதலை மறுத்து விளையாட்டு காட்டியவள் கணவன் உற்ற வறுமையை வெளிக்காட்டாது, தன் வீட்டு வளமான வாழ்வை நினையாமல் ஒரு பொழுது விட்டு ஒரு பொழுது முன்னும் மனவன்மையை பற்றுள்ளாள். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சாப்பாடு இருந்தா அப்படின்னு சொல்லும்போது கூட என்ன பண்ணுறா, விளையாட்டு காட்டி ஓடிக்கிட்டு இருந்தவ இப்போ அங்கே எந்த மாதிரி தெரியுமா வந்து அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறா. எப்படி அவளுக்கு யார் கற்றுக் கொடுத்தது இதை, கணவன் வீட்டில் வந்து அந்த மாதிரி வந்து சாப்பாடு இல்லை அப்படின்னாலும் அதை வந்து வெளிக்கொணராமல் இந்த அளவுக்கு சூப்பராக வந்து என்ன பண்ணுறா, இல்லற பாங்க செய்கிறா. அவளுக்கு வந்து இந்த அளவுக்கு இந்த அறிவை வந்து யார் கொடுத்தது, இவளுக்கு எப்படி இந்த இப்படிப்பட்ட அறிவு வந்துச்சு அப்படின்றத இதில் சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நற்றிணையிலே இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா நற்றிணையில இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, கண்டிப்பாக படிக்கணும். சரிங்களா, இந்த கேள்வி வந்து நம்மளோட தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட நற்றிணையில இருக்குது, 8 தொகை நூலில் ஒன்றா இருக்குது. அதனால் வந்து இது படிக்காமல் தயவு செஞ்சு போயிடாதீங்க, முக்கியமான ஒரு வினா. சரிங்களா, ஓகே, அடுத்த கேள்வி போலாமா. ஓகே, இந்த கேள்வி வந்து எழுதிடுவீங்களா, 3 பாயிண்ட் எழுதணும், இடம் பொருள் விளக்கம் அப்படின்றது எழுதணும். இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்க, நற்றிணையில் தலைவியை கண்டு வந்த செவிலித்தாய் நற்றாயிட, அவங்க பெற்ற அம்மாட்ட போய் அந்த செவிலித்தாய் சொல்லிட்டு இருக்கா, அவள் எப்படி திரும்ப இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, நான் முன்னுமாறு கூறிய இப்போ கூட என்ன பண்ணுறா, அந்த சாப்பாடை வந்து என்ன விளையாட்டு காமிச்சு ஓடிக்கிட்டு இருந்தவ இன்னைக்கு அவள் இல்லற நடத்துறதுக்கு இந்த அறிவையும் அந்த ஒழுக்கத்தையும் எவ்வாறு உணர்ந்தாலோ அப்படின்றது இந்த கூற்றோட பொருள். ஓகேங்களா, அதுக்கான விளக்கம் அப்படின்றது நான் போய் பார்த்தேன், உன்னோட கணவன் வீட்டில் இந்த மாதிரி நம்மளை ஏமாற்றிட்டு சாப்பிடலாம் கூட இந்த சின்ன பிள்ளையில இருந்து ஏமாற்றிட்டு சேட்டை கொடுத்துட்டு இருந்தவ இன்னைக்கு அவளோட ஃபேமிலி எந்த அளவுக்கு ரன் பண்ணுறா தெரியுமா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அந்த அளவுக்கு வந்து சூப்பராகவே ரன் பண்ணுறா அப்படின்றத சொல்லி நற்றாயிடம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய கருத்து. இவள் இந்த அறிவையும் ஒழுக்கத்தையும் எங்கு கற்றாலோ என கூறி சொல்லி வியந்தாள். இந்த மாதிரி வந்து இவள் எங்கடா அதை படித்தா, எங்கடா அதை கற்றுக்கிட்டா அப்படின்றது ஆச்சரியமாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஓகேவா, எல்லாம் நீங்களே உங்கள் வீட்டிலேயே எல்லாமே பார்த்துருக்கலாம். அதாவது என்ன பண்ணுவாங்க, உங்களை எப்பயுமே வந்து இவன் சேட்டை பிடிச்ச பையன், வீட்டில் வந்து பொறுப்பாகவே இருக்க மாட்டான் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் உங்களை மாதிரி ஒரு பொறுப்பான ஒரு பையன் அப்படின்றது இருக்க முடியாது, அது நீங்களுமே வந்து உணர்வீங்க. சின்ன பிள்ளையில பார்த்து வந்தோன்னா ரொம்ப சேட்டை, எதுவுமே வந்து சொல்கிற பேச்சையே கேட்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி வளர்ந்துட்டு இருந்தீங்க. திடீர்னு பார்த்தா உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் நடக்கும், திடீர்னு பார்த்தா ரொம்ப பொறுப்பாக இருப்பீங்க, திடீர்னு எல்லா வேலையும் நீங்களே எடுத்து செய்வீங்க, அந்த மாதிரி பொறுப்பாக இருப்பீங்க. அந்த மாதிரி வந்து அந்த காலம் அப்படின்றது மாற்றும் அப்படின்றது இந்த இடத்துல சொல்ல வர கருத்து. சரிங்களா, சரி, அடுத்த கேள்வி, 4வது கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி, ரொம்ப பெருசாக கேட்கறது கிடையாது, ஆனால் ஜஸ்ட்டாக படிச்சுட்டு போய்க்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு 3 கொஷின் அப்படின்றது ரொம்ப முக்கியம், அடுத்த 2 கேள்வி ஜஸ்ட்டை பார்த்துட்டு போங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேள்வி ரொம்ப பெருசாலாம் இருக்குது, இது வந்து ஒரு கதை மாதிரி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும், இந்த கொஷின் அப்படின்றது அட்டன் பண்ணிடலாம். சின்னதொரு துண்டை
திரும்ப கட்டி அழகு பார்க்கிறாள் செல்வமகள். முந்தானையை இழுத்து போத்திக் கொள்கிறாள். ஒரு குட்டி நாற்காலியை வீடாகி விடுகிறது. துண்டை கட்டிக்கொண்டு தாயாகவும் மாற்றிக்கொள்ள முடிகிறது அவளால். துண்டு ஒன்றுதான், அதுவே அவளது மகிழ்ச்சியும் என் துக்கமும். இப்புது கவிதையில் வெளிப்பாட்டு கருத்தை ஆராய்ந்து எழுதுக. இந்த கவிதை அப்படின்றது ஒரு சின்னதொரு துண்டை திரும்ப திரும்ப கட்டி அழகு பார்க்கிறாள். ஒரு சின்ன மகள் அப்படின்னா இந்த சின்ன குழந்தைங்க என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த அம்மா மாதிரி வந்து அந்த புடவை கட்டி பார்க்கணும் அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய அந்த சின்ன துண்டெல்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு இந்த மாதிரிலாம் போயிட்டு நடந்து காமிக்கும். அந்த முந்தானை எடுத்து இந்த மாதிரி போட்டு காமிக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதை வந்து சொல்றாங்க, அதோட இருக்கக்கூடிய அந்த கருத்தை வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சின்னதொரு துண்டை திரும்ப திரும்ப கட்டி அழகு பார்க்கிறாள் செல்ல மகள் அப்படின்னா சின்ன பொண்ணு. ஓகேவா? அடுத்து முந்தானையை இழுத்து போத்திக் கொள்கிறாள். அந்த முந்தானை அப்படின்னா மேலே போட்டுக்கிறாங்களா, அதுதான் வந்து முந்தானையை இழுத்து போத்திக்கிறார். நல்லா வந்து இழுந்து போத்திக்கிறார். ஒரு குட்டி நாற்காலியை வீடாகி விடுகிறார். சின்ன நாற்காலி அப்படின்றதான் ரொம்ப வந்து வீடாயிடுது. அடுத்து துண்டை கட்டிக்கொண்டு தாயாகவும் மாற்றிக்கொள்ள முடிகிறது அவளால். துண்டு ஒன்றுதான், அதுவே அவளது மகிழ்ச்சியும் என் துக்கமும் அப்படின்ற இந்த புது கவிதை ஒன்று. இதில் இருக்கக்கூடிய அந்த வெளிப்படும் கருத்தை வந்து ஆராய்ந்து எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ரொம்ப வந்து எளிமையான கேள்வி, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சரிங்களா? சும்மா அந்த கதை மாதிரி தான் இருக்கும். பெண் குழந்தை ஒன்று துண்டு ஒன்றை எடுத்து அதை திரும்ப திரும்ப தன் மேல் சுற்றி கொண்டு அழகு பார்க்கிறது. நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், சின்ன பசங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லிப்ஸ்டிக்லாம் எடுத்து மேலே போட்டுக்கிறது. பெண் குழந்தைக்கு வந்து ஆசையாக இருக்கும், அந்த பிங்க் ட்ரெஸ் தான் வேணும், எனக்கு இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இந்த கார்ட்டூன்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி என்ன பண்ணுறா, அந்த அம்மாவெல்லாம் பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா, பெண் குழந்தை ஒன்று துண்டு ஒன்றை எடுத்து, அந்த சின்ன துண்டு இருக்கும். ஓகேவா? அந்த துண்டு என்ன பண்ணுறது அப்படின்னா மேலாம் சுற்றிக்கிட்டு என்ன பண்ணுறா, அந்த முந்தானை மாதிரிலாம் எடுத்து போட்டுக்கிறா. அதை திரும்ப திரும்ப தன்மையில் சுற்றி கொண்டு அழகு பார்க்கிறது. என்ன பண்ணும், இந்த மாதிரிலாம் போயிட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கு. ஓகேவா? தன்னை ஒரு வளர்ந்த பெண்ணாக தாயாக கருதி கொண்டு செயல்படுகிறது. ஓகேவா? இந்த சின்ன பசங்களாம் விளையாடுவாங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நான் அம்மா அப்படின்னா சொல்லி என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ தன்னை ஒரு வளர்ந்த பெண்ணாக நான் பார்க்குற அந்த சின்ன பொண்ணு அப்படின்றது, நான் வந்து வளர்ந்துட்டேன், நான் எவ்வளோ பெரிய பொண்ணாக இருக்கேன் தெரியுமா அப்படின்ற என்ன பண்ணுது, அந்த மாதிரி கருதிக்கிட்டு செயல்படுது. அதனால் பெண்மைக்குரிய நாணத்தோடு, நாணம் அப்படின்னா வெட்கம் அப்படின்றது பொருள். சரிங்களா? அப்ப அதனால் பெண்மைக்குரிய நாணத்தோடு முந்தானையை இழுத்து தன்னை போர்த்தி கொள்கிறார். அந்த ஒரு பெண் வந்து எப்படி வந்து ஒரு வெக்கப்படுவாங்களோ அதே மாதிரி அந்த சின்ன குழந்தை வந்து உண்மையிலே வெக்கப்படுற மாதிரி வந்து என்ன பண்ணுமா, அந்த ஒரு முந்தானையை எடுத்து மோத்திக்குதான். பாதுகாப்பாக விளையாட்டு பருவ குழந்தை, எனவே சிறியதொரு நாற்காலியை தன் வீடாக்கி கொள்கிறார். அதனால வந்து சின்ன ஒரு நாற்காலி இருக்குல்ல, அதுதான் வந்து தன்னோட வீடு அப்படின்றப்ப என்ன பண்ணிக்குது அப்படின்னா நினைச்சுக்குது. மனதில் கற்பித்துக் கொள்கிறாள். துண்டை கட்டி கொண்டதால் அவளது தாயாக மாற முடிகிறது. துண்டை கட்டிக்கிட்டதுனால உடனே வந்து தான் வந்து தாய் அப்படின்ற மாதிரி மாறிக்கிறா. அச்செயலே அவளுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த செயல் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நீங்க வந்து நார்மலாவே வீட்டில் பார்க்கலாம். அந்த சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய பசங்க மாதிரி பெரியவங்க மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. சும்மா அந்த மாதிரி வந்து காமெடிக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் அதில் கொடுக்குறாங்க. அந்த புது கவிதையில் சொல்லப்பட்டதும் இதுதான். சரிங்களா? சரி, என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஆனால் பெற்றவர்கள் என்ன நினைத்திருப்பார், பெண்ணை படிக்க வைத்து மருத்துவராகவோ ஆசிரியராகவோ அதிகாரியாகவோ உருவாக்க நினைத்திருப்பார். பெற்றோர் நினைக்கும் திட்டம் அது. ஆனால் பேதை பருவ பெண் குழந்தை சமுதாயத்தில் சூழலில் காணும் காட்சிகளை வைத்துக்கொண்டு தன் எதிர்காலத்துக்கு திட்டமிடுகிறது. அதனால் மகிழ்ச்சி கொள்கிறது. பெண் குழந்தையின் மகிழ்ச்சி செயல் பெற்றவருக்கும் துன்பமாக மாறுகிறது. அதாவது நம்ம நார்மலாக சொல்றதான், சின்ன குழந்தை ஒரு விஷயம் ஆசைப்பட்ட என்ன பண்ணுவோம், பெண் குழந்தையா இருக்குது அப்படின்னா குறிப்பா என்னது வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, நீ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நீ வந்து எல்லா விஷயத்துலையும் நேர்மையா இருக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து யார்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பெண் குழந்தைகிட்ட சொல்லுவாங்க. அதுதான் வந்து சொல்றாங்க. சரிங்களா? அதான். ஆனால் பெற்றவர்கள் என்ன நினைப்பார் என்று பெண்ணை படிக்க வைத்து மருத்துவராகவோ ஆசிரியராகவோ அதிகாரியாகவோ உருவாக்க நினைத்திருப்பார். பெற்றவர் நினைக்கும் திட்டம் அது. யார் நினைக்கிற திட்டம் அப்படின்னா பெற்றவர் நினைக்கிற திட்டம் அது அப்படின்றது இதில் எழுதினீங்க அப்படின்னா ஒரு கதை மாதிரி தான். ஜஸ்ட் என்ன இருக்கு அப்படின்றது தெரிஞ்சா போதும். ஓகேவா? ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு 4 மார்க் அப்படின்றது வாங்கலாம். ஒரு கதை மாதிரி தான். ஓகேவா? ரொம்ப வந்து பெருசாலாம் இல்லை. நீங்க கதை மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு 4 மார்க் அப்படின்றது வாங்கலாம். அதுவும் இல்லாமல் மேலே உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸ் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த பாட்டை படிச்சிங்க அப்படின்னா அந்த பாட்டை வச்சு அழகாக இந்த கொஸ்டின் அப்படின்றது எழுதலாம். அதில் இருக்கக்கூடிய அந்த கருத்து மட்டும் தான் இருக்கும். ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 மார்க் அப்படின்றது எடுத்துடலாம். சிம்பிள். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி போகலாமா? அடுத்த கேள்வியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது பார்ப்போமா? சரிப்பா. அடுத்த கேள்வி பாருங்க. உள்ளுரை உவமை இறைச்சி எடுத்துக்காட்டுடன் விளக்குக. உள்ளுரை உவமையை பற்றி எழுதணும், அடுத்து இறைச்சியை பற்றி எழுதணும். ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய அந்த எடுத்துக்காட்டோட விளக்கி காட்டினீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 4 மார்க் கொடுப்பாங்க. உள்ளுரை உவமை எழுதினீங்க அப்படின்னா 2 மார்க்கு, இறைச்சி எழுதுனீங்க அப்படின்னா 2 மார்க். இது 4 மார்க் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த 2 பாயிண்ட் அப்படின்றது நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க் அப்படின்றது கிடைக்கும். என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா? உள்ளுரை ஓமை. அதில் பாருங்க, கவிஞர் தாம் ஊற வந்த கருதிய பொருளை வெளிப்படையாக கூறாமல் அகமாந்தரின் மன உறவுகளை இயற்கை புனைந்துரை மூலம் கருப்பொருளால் ஓமைப்படுத்துவது உள்ளுரை. அதாவது இந்த கவிஞர், நான் வந்து ஒரு கவிஞன் வச்சுக்கோங்களேன், என்ன பண்றோம்னா
தான் கூற வந்த கருதலை வெளிப்படையாக சொல்லலை. நான் டேரெக்டாக என்ன பண்ணல, வெளிப்படையாக சொல்லாமல் அகமாந்திரின் மன உறவுகளை உள்ளே வந்து ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு இயற்கை புனைந்துரை மூலம், அதாவது வேற ஒரு கருப்பொருள், ஓகேவா, என்ன சொல்லுவோம், சொல்ல வந்தது டேரெக்டாக சொல்லுடா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்லாமல் என்ன பண்ணுறாரு, இயற்கை புனைந்துரை மூலம், அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த புனைந்துரை மூலம் என்ன பண்ணுறாரு, அந்த கருப்பொருளால் ஊமைப்படுத்தி சொல்கிறாரு. அதுதான் உள்ளுரை அப்படின்னு சொல்கிறாங்க. டேரெக்டாக சொல்லாமல் அந்த அகத்துறை, ஓகேவா, அந்த இருக்கக்கூடிய அந்த புனந்துரை மூலமாக என்ன பண்ணுறாரு, அந்த கருப்பொருளால் ஊமைப்படுத்துறாரு. அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உள்ளுரை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உள்ளுரையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போமா. பாருங்க, பாடலில் இடம்பெறும் மாந்தரின் உள்ளத்தில் எழும் உணர்வுகளின் குறிப்பு பொருளாகவும் அமையும். பாடலில் இடம்பெறும் மாந்தரோட உள்ளத்தில் எழும், அந்த பாடலில் இடம்பெறும் அந்த மாந்தர் இருக்காங்களே அவங்களோட உள்ளத்தில் எழும் உணர்வுகளின் குறிப்பு பொருளாகவும் அமையும். அகநானூற்றில் தோழிக்கு சொல்லும் போது, ஒரு நிமிஷம், சரி, அகநானூற்றில் தோழிக்கு சொல்லும் போல் மறைந்து நிற்கும் தலைவனுக்கு தலைவி கூறுவதாக பெருங்குன்று கிழார் பாடிய ஈயல் புற்றது என தொடங்கும் பாடல் உள்ளுரை உணர்த்துவதாக சிறந்த எடுத்துக்காட்டாகும். அதாவது வந்து டைரக்டா சொல்லாம இன்னொருத்தவங்களுக்கு சொல்ற மாதிரி நம்ம நார்மலா சொல்லுவோம்ல பேசும்போது, டே ஒன்னத்தாண்டா அப்படின்னு சொல்லுவோம், ஆனா அவனை சொல்லாம உன்னதாண்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை பேசிக்கிறாங்க. அகநானூர்ல தோழிக்கு சொல்வது போல, அந்த தோழிக்கு என்ன சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி சொல்லிட்டு மறைந்து நிற்கும் தலைவனுக்கு, ஆனால் யாருக்கு சொல்றா அப்படின்னா மறைந்து நிற்கும் தலைவனுக்கு தலைவிக்கு கூறுவதா வந்து பெருங்குன்று இருக்கிறார் அவர் பாடினதான் அந்த ஈரல் புற்றத்து அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் உள்ளுரை உணர்த்துவதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு, அந்த உள்ளுரை உணர்த்தக்கூடிய சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க. இது புரியுதான் பாருங்க. இந்த உள்ளுரை ஓமை எல்லாரும் கிளியர் ஆகுதான் பாருங்க. உள்ளுரை ஓமை இதுதான் என்ன சொல்றாங்க, உள்ளுரை உவமை அப்படின்னு சொல்றாங்க. இது கண்டிப்பா தெரியணும் உங்களுக்கு, ஓகேவா. உள்ளுரை ஓமை எழுதுனீங்க அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு 2 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. அதுக்கடுத்து இறைச்சி எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 2 மார்க் கொடுப்பாங்க. சேர்த்து உங்களுக்கு 4 மார்க் அப்படின்றது கிடைக்கும். இந்த 2 பாயிண்ட் அப்படின்றது கண்டிப்பா எழுதிருக்கணும். இது 4 எழுதுனீங்க அதான் அப்படிதான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு 4 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. சரிங்களா, புரிஞ்சுதா? டைரக்டா சொல்லாம ஆனா இங்க மறைஞ்சிருக்கக்கூடிய தலைவனுக்கும் தலைவிக்கும் என்ன பண்றாங்க, மறைந்திருந்து ஆனா தோழிக்கு சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதுதானே சொல்றாங்க, இதை உள்ளுரை உவமை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது இறைச்சி அப்படின்றது பார்க்க போறோம். இறைச்சி அப்படின்றதுல பாருங்க, அகப்பாடலில் இடம்பெறும் உள்ளுரை போன்ற மற்றொரு உத்தி இறைச்சி. அகப்பாடல் அப்படின்னா அந்த அகப்பாடல் இருக்கக்கூடிய உள்ளுரைமை ஓமை போன்ற மற்றொரு உத்தி தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது இறைச்சி அப்படின்னு சொல்றாங்க. இறைச்சி என்பது உரிப்பொருளோடு நேரிடை தொடர்பு இல்லாத குறிப்பொருளாகும். உரிப்பொருளோடு நேரிடை தொடர்பு இல்லாம இருக்கக்கூடிய அந்த குறிப்பு பொருளை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இறைச்சி அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க இடம்பெறும் அப்படின்றத பாருங்க, அகப்பாடல மட்டும்தான் இது இடம்பெறும், ஓகேவா. இது கண்டிப்பா முக்கியம். எதுல இடம்பெறுது, அகப்பாடல். அகப்பாடல் அப்படின்னா தலைவன் தலைவி. புறப்பாடல் அப்படின்னா புறநானூறு, இந்த கொடை வீரம் கல்வி இதை பத்தி சொல்றதுதான் இது புறப்பாடல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அகப்பாடல் இடம்பெறும் உள்ளுரை போன்ற மற்றொரு உத்தி தான் என்ன அப்படின்னா இறைச்சி. இந்த இறைச்சி அப்படின்றது உரிப்பொருளோடு நேரடி தொடர்பு இல்லாத குறிப்பு பொருளா அப்படின்னு சொல்றாங்க. இது அகப்பாடல மட்டும்தான் இடம்பெறுது. தலைவியை ஆற்றுவிக்கும் தோழி தலைவன் செல்லும் வழியில் ஆண் யானை பெண் யானையின் பசியை போக்க யாமரத்தின் பட்டியை உரித்து நீர்ச்சுவையை பருக செய்யும் என்று கூறுவாள். என்ன பண்றா அப்படின்னு பாருங்களேன். இப்ப தலைவன் தலைவி இருக்காங்க, தோழி இருக்காங்க, ஓகேவா. தோழினா வந்து அந்த தலைவியோட ஃப்ரெண்டு, அதான் வந்து தோழி அப்படின்னு சொல்லுவோம். தலைவன் என்ன பண்றான் அப்படின்னா காட்டுக்கு போயிட்டான். என்ன பண்ணா, காட்டுக்கு போயிட்டு பொருள் ஈட்டுவதற்காகவும் அதில் இருக்கக்கூடிய போயிட்டு போர் செய்வதற்காகவும் போயிட்டான். தலைவி என்ன பண்றா அப்படின்னா மனம் மருந்திட்டு இருக்கா. ஐயோ என்னடா நம்ம தலைவன் போனானே, திரும்பி உயிரோட வருவானா, காசை எடுத்துக்கிட்டு வருவானா அப்படின்னு வந்து தலைவி ஃபீல் பண்றா. அந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது தோழி சொல்றா, நீ ஃபீல் பண்ணாத, அங்க வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா தலைவன் வந்து அங்க ஆண் யானை பெண் யானை ஓகேவா இருக்கும். எங்க இருக்கும் அப்படின்னா அந்த காட்டுல அந்த மாதிரி இருக்கும். அந்த ஆண் யானை என்ன பண்ணதான் பெண் யானைக்காக வந்து அந்த யாமரம், அந்த யாமரம்னு சொல்லக்கூடிய அந்த பட்டையை வந்து உரிக்குதான், உரிச்சு பெண் யானைக்கு கொடுக்கணும் அப்படின்றது. அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த தலைவன் வந்து பார்ப்பான். அதை பார்க்கறது மூலியமா உன்னோட ஞாபகம் வரும். யாரு சொல்லா, இதெல்லாம் வந்து தோழி வந்து தலைவிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த மாதிரி வந்து உனக்கு ஒரு ஞாபகம் வரும், தலைவனுக்கு வந்து உன்னோட ஞாபகம் வரும், திருப்பி வந்துருவான் அப்படின்றத சொல்றா, ஓகேவா. இதுதான் அந்த கதை, ஓகேவா. அந்த மாதிரி தலைவியை ஆற்றுவிக்கும் தோழி தலைவன் செல்லும் வழியில் ஆண் யானை பெண் யானையின் பசியை போக்க யாமரத்தின் பட்டியை உரித்து நீர்ச்சுவையை பருக செய்யும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த யாமரம், ஓகேவா, யாமரத்தை அந்த யானை என்ன பண்ணுதான், அந்த பட்டையை உரிச்சு அதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து என்ன பண்ணுதான் பெண் யானைக்கு குடிக்க செய்தான். இது வந்து அந்த பாடலோட கருத்து. ஆனால் தலைவன் இந்த காட்சியை கண்டான், விரைவில் திரும்பி தலைவியின் துன்பம் தீர்ப்பான். இதை வந்து பார்த்துட்டான். யார் அப்படின்னா தலைவன் பார்த்துட்டான். இதை பார்த்த உடனே ஐயோ தலைவி வந்து தனிமையில இருப்பாளே அப்படின்னு நினைச்சு என்ன பண்றான், நம்மளும் வந்து தலைவியை பார்க்க போகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றான், தலைவன் இந்த காட்சியை கண்டான், விரைவில் திரும்பி தலைவியின் துன்பம் தீர்ப்பான் என்பது இது உணர்த்தும் குறிப்பும் பொருளாகும். இவ்வாறு உரிப்பொருளின் புறத்தே நின்று வேறு கருத்தை குறிப்பாக உணர்த்துவது இறைச்சி. இந்த மாதிரி வந்து
வேறு கருத்தை குறிப்பாக உணர்த்ததான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை இறைச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்கப்பா. அப்போ என்னென்னு எழுதணும் பாருங்க. அப்போ உள்ளுரை அப்படின்றது எழுதணும், அதுக்கடுத்து இறைச்சி அப்படின்றது எழுதணும். இதை எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. அப்போ உள்ளுரைக்கு 2 மார்க்கு, இறைச்சிக்கு 2 மார்க், 4 மார்க் அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? சரி, யார் யாருக்கெல்லாம் இந்த பிடிஎஃப் வேணும்? யார் யாருக்கெல்லாம் இந்த பிடிஎஃப் வேணும்? சார் இந்த பிடிஎஃப் வந்து நல்லா இருக்கு சார், எனக்கு வேணும் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அப்படின்றது இருக்குது. இந்த பிடிஎஃப் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சாப்டர் 4ல் இருக்கக்கூடிய முக்கியமான 2 மார்க் அண்ட் 4 மார்க் பிடிஎஃப் அப்படின்றது. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை ஒன்று தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.